அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோ போட்டு. சாரி. இன்றைக்கி நம்ம டேக்குக்கான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இதில் டேக்குக் மட்டும் கிடையாது, ஒரு OT7 அந்த மாதிரி. லைக் நம்ம டேக்குக், யூன்மின், நம்ஜின் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி பேக்கேஜ். சரியா? கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் முக்கியமாக மறந்துடாதீங்க. சரியா? ஓகேடா. இப்போது என்னோடய செகண்ட் சேனல், தேர்ட் சேனல் லிங்க்கு, என்னோடய IG, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே சேனலோட பயோல இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, விலகாது என் உயிரே. ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகேடா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அப்படின்ட்டு ஒரு ஏர்போர்ட்டில் பிளைன் தான் அப்படியே லேண்ட் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே அந்த விசிட்டர் ஏரியாவில் பார்த்தோன்னா அங்கே ஒரு பர்சன் கையில் போர்டோட அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பர்சனுக்காக. ஹலோ பாஸ், உங்களுக்கு யார் வராங்க? எனக்கா? என் ஃப்ரெண்டு வரான். ஓ, உங்கள் ஃப்ரெண்டா? நான் என் பிள்ளைங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வராங்களோ தெரியல. ஓ, உங்கள் பிள்ளைங்களா? ஆமாம். அப்படின்ட்டு அங்கே அந்த பர்சன் கிட்ட இன்னொரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே அந்த 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 இறங்கி வருவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு கையில் லக்கேஜோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடிட்டு இருக்க. இந்த பர்சன் தான் அப்படியே கையை தூக்கி காட்டுறாங்க. இப்போ அங்கே இருக்க பர்சன் தான் அந்த பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே கையை ஹக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போக, அங்கே வெயிட் பண்ணியிருந்த பர்சன் தான் இடுப்பில் கையை வச்சு நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. நான் ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஒரு ஹக்கி கூட கிடையாதா அப்படின்ட்டு கேட்க, உனக்கு ஹக் கொடுக்குறதுலாம் ரொம்ப முக்கியமா இப்போது? எனக்கு ஒரு கால் பண்ணி அங்கே போனதுக்கப்புறமா இதெல்லாம் போயிட்டு கோவமாக எடுத்துக்கலாமா? என்னதான் இருந்தாலும் சரி விடுங்க, இதுக்கெல்லாமா கோவப்படுவீங்க? நான் கோவப்படாமல் வேறு யார் கோவப்படுவா? நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக போயிரு. செம்ம கோவத்தில் இருந்தா இப்படி கையில் போர்டோட வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எத்தனை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? பாஸ், இவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். என்னது ஃப்ரெண்டா? ஆமாம், அப்படி தான் சொன்னார். ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு. இப்போ அங்கே பிளேன்லேருந்து இறங்கி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த பர்சன் அப்படியே இங்கே வெயிட் பண்ண பர்சன் ஷோல்டரில் அப்படியே கையை போட, இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? ஃப்ரெண்டு தானே, இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அங்கே பக்கத்தில் உள்ள பர்சன் அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க, இப்போது அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே பிளைன்லேருந்து வந்திருப்பாங்க. அங்கே நின்னது வேறு யாரும் கிடையாது. அப்புறம் நைனா, என்ன ஃப்ரெண்டுலாம் சொல்லி வச்சுருக்க, ஒரு ஹக்கி கூட கொடுக்க மாட்டேற. இங்கே பாரு ஜேகே, உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக போயிரு. ஐயோ நைனா, நானே ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்துருக்கேன், இப்படிலாம் பொருளா மேலே கோவப்படலாமா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயும் ஜூனும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் யார்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் அப்பா புள்ள ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாமே நாங்கள் 2 பேர் தான். இல்லை நைனா, டேய் நீ பேசாதடா அப்படின்ட்டு இப்போ ஜோன் தான் அந்த சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போக, கோவத்தில் கூட நைனா பற்றி எனக்காக யோசிச்சுட்டு போகிறாரு. நைனா இதை வந்துட்டு நில்லு அப்படின்ட்டு இப்போது ஜேகேயும் அப்படியே அங்கே ஜூன் பின்னாடியே போக, இப்போது 2 பேரும் அப்படியே காரில் தான் ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஜூன் தான், ஜேகே சொல்லு நைனா, நான் மாட்டுரு. இல்லை, ஒரு தடவை கூட உனக்கு இந்த அப்பா ஞாபகம் வரவே இல்லையாடா? அப்பெல்லாம் இருக்குமா, அது சில பல காரணங்கள்னால என்னால் கால் பண்ண முடியலண்ணா, அதுக்கெலாம் போய் கோச்சிக்கலாமா? இப்போ என்ன கால், என்ன பேசுறது கால், அதான் உன்கிட்டே வந்துட்டானே. சரி என்னமோ சொல்கிற, உன்னை விடுறேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான் நம்ம ஜேகே தான். நைனா, நான் போனப்போ இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப எல்லாம் மாறிடுச்சுல்ல? ஆமாம் சார், போய் 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் மாறாமல் அப்படியேவா இருக்கும்? ஆனால் நீ மட்டும் மாறல, உனக்கு எம்எல்ஏ இருக்க பாசம் மட்டும் மாறல. டேய் ஒழுங்காக போயிரு, அடிச்சிட போகிறேன், நீ அடிச்சா கூட நான் வாங்கிப்பேனேனா அப்படின்ட்டு 2 பேரும் அவ்வளோ ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா அது, நான் படித்த காலேஜ் தானே? ஆமாம், நீ படித்த காலேஜ் தான். ஆனால் பரவாயில்ல, நான் படித்த காலேஜ் இன்னும் அப்படியே அங்கேயே இருக்குல்ல? ஆமாம், உனக்கும் அங்கே நிறைய மெமரிஸ் இருக்கும்ல?
நிறைய இருக்குது, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், எனக்கு டயர்டாக இருக்குது, செம்ம டயர்டு அப்படின்ட்டு அந்த காலேஜை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜூன் காரை ஸ்டாப் பண்ண நைனா அப்படியே அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடு, நான் அப்படியே போகிறேன். டேய் ஜங்குக், இன்னும் உனக்கு பொறுப்பே வரலல்ல, அதெல்லாம் வராது எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஜெக்கி அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போயிடுறான். இந்த பக்கம் ஜூன் அவனோட சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த வாசல் கிட்ட அப்படியே வந்து இடிச்சிடறான் ஜெக்கே மேலே. டேய் அறிவு கட்டவனே, உள்ளே போகாமல் எங்கடா நின்றுட்டுருக்க? டேயோ நைனா, என்னையா இது? அப்போ மாற்றி கீத்தி வேறு எங்கேயாவது வந்துட்டியா? நல்லா பாரு, இதுவா நம்ம வீடு? ஆமாம், இதுதான் நம்ம வீடு. ஏன் உனக்கு எதுக்கு டவுட்டாக இருக்குது? நைனா, இங்கே சமைக்கிறதுக்கு கிச்சன் எங்கேயாவது இருக்கா? இருக்கே. இருக்கா? ஆனால் என் கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் வெறும் ரேக்கில் புக்காக தான் இருக்குது. அது ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா? யோ நைனா, அண்ணா பங்கம் பண்ணி வச்சிருக்கப்போ இது வீடா லைப்ரரியானே தெரில. நான் எதோ பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஏன் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தா? இல்லை ஒன்றும் இல்லை, போகலாம் இந்த புக்கு கூட தான் இதுக்கப்புறம் நான் குடும்பம் நடத்த போகிறேன்னா அப்படின்ட்டு ஜேகே தான் அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக. ஸோ அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் மூக்குக்கு தான் வினோதமான வாசனை ஒன்று வருது. என்னது இது? என் மூக்கு வினோதமான வாசனை ஒன்று வருது, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகி அவன் டவல் எடுத்து அப்படியே வியா பண்ணிட்டு அப்படியே ஹெட் மாதிரி ஹெட்டை தொடச்சிக்கிட்டே அப்படியே வரான் டவலில் வச்சு. என்னது இது, கீழேருந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போது அப்படியே வந்து பார்க்க ஆக்சுவலாக கிச்சன்லேருந்து தான் அந்த ஸ்மெல் வருது. யோ நைனா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? டேய் மகனே, உனக்கு ஆசையாக சமைக்கலான்னு நினச்சேன். நீயா? அப்புறம் வேற உனக்கு சமைச்சு கொடுப்பா? தீச்சிட்ட தானே, அது கருகிருச்சுடா, எனக்கே தெரில. நைனா, உன்னெல்லாம் கிச்சன்லேருந்து பேன் பண்ணி பல வருஷம் ஆச்சு, இப்போ வந்து நீ சமைக்கிறேங்க சொல்லிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படின்ட்டு. இப்போ அங்கே நம்ம ஜேகே அந்த அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே 2 ராமியனை செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்க. டேய் மகனே, நீ என் புள்ள தானே, உனக்கு அப்புறம் எப்படி சமைக்க தெரியுது? நான் என் அம்மா மாதிரி அப்படின்ட்டு அவன் படுக்கு சாப்பிட. இந்த பக்கம் ஜூன் தான் அப்படியே ஜேகே பார்க்குறேன். நான் பார்க்குறேன், சாப்பிடுனேண்ணா. சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜூன் அப்படியே சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே சஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நைட் டைமில் தான் ஜேகே வந்திருப்பான். இப்போது நைட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பக்கம் நம்ம ஜூன் எடுத்துக்கிட்டோன்னா அவன் பாட்டுக்கு உட்காந்து புக் ரீட் பண்ணிகிட்ருக்கான். இந்த நைனாவை பார்க்க காண்டாவுது. நைனா, எப்போ பாரு புக்குன்னு கட்டிட்டு அழிறியே, பெத்த புள்ள ஒருத்தன் வந்திருக்கேனே, அவங்ககிட்ட பேசுவோம் பண்ணுவோம்னா இல்லை. உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீ எல்லாம் பெத்த அப்பா மாதிரியா பேசுகிற? நீ மட்டும் என்ன பெத்த புள்ள மாதிரி நடந்துக்கிறியாடா? என்னமோ 2 வருஷம் இல்லாமல் இப்போ வந்துட்டு பாஸ் இருக்க மாதிரி நடித்தா நான் ஏமாந்துடுவேனா? ஐயே யாரா இவர் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகே அவன் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறான், டிவி போட்டு பார்க்குறான், அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அவனுக்கு டைம் மட்டும் ஸ்கிப் ஆன மாதிரியே தெரியல. அங்கே ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே ஜூன் கையில் இருக்க புக்கை பிடுங்க. டேய் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேண்ணா, சும்மா கடுப்பு ஏற்றிட்டுருக்க, என்கிட்ட பேசுனேண்ணா. டேய் உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீ ஏதாவது புக் எடுத்து ரீட் பண்ணு, கூட அந்த புக்கை. புக்கை ரீட் பண்ணணுமா? நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன புக்கை ரீட் பண்ண சொல்லிட்டு இருக்க நீ? இங்கே பாரு ஜேகே, அப்புறம் கோவம் வந்துடு எனக்கு. புக்கு விஷயத்தில் நான் எப்படின்னு உனக்கே தெரியும், ஒழுங்காக கொடுத்துரு. இவர் கூட நான் வந்து தங்குறதுக்கு ஷாமியார் மரத்தில் போய் ஷாமியார் கூட தங்கியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த புக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல, இந்த புக்கெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டா, எப்படி நான் நீ வச்சிருக்க? அதான்டா ஜூன், தருது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த புக்கோட டைட்டில்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அந்த ரேக்கில் இருக்க புக்கெல்லாம் எடுத்து. ஸோ இப்போது அவன் தலை மேலேயே ஒன்று வந்து அப்படியே விழுக. யோ நைனா, என்ன பிளான் பண்ணி மேலே வச்சே மண்டை மேலே எழுத வைக்கிறியா நீனு? டேய் அறிவு கேட்டவனே, ஏதாவது பார்த்து பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அதை எடு, அந்த புக்கு எவ்வளோ ப்ரிஷியஸ் தெரியுமா? என் மண்டை வலிக்குது, நான் உட்காந்துருக்கேன், உனக்கு புக்கு முக்கியமாக போச்சு. உன் மண்டை போனால் எனக்கு என்ன, எனக்கு என் புக்கு தான் முக்கியம், அது எவ்வளோ ரேரான கலெக்ஷனு அப்படின்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு ஜூன் தான் ஒழுங்காக அதை இருந்த இடத்துல வைக்கிற அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது ஜேகே அதை எடுத்துகிட்டு அப்படியே வைக்கிறான். வைக்கும்போது அவன் கண்ணில் இன்னொன்று மாட்டுது. இது என்ன டைட்டிலே இல்லாத புக்கு, என்னடா இது அப்படின்ட்டு எடுக்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு ஆல்பம், ஓகேவா? ஸோ அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு, நைனா இது
உங்கள் ஆல்பம் தானே? ஆமாம், எங்கள் ஆல்பம் தான். இன்னும் உங்ககிட்ட பத்திரமா வச்சுருக்கியா என்ன நீ? அப்புறம் அதெல்லாம் தூக்கி போட வேண்டிய விஷயமா? இல்லை இல்லை, நான் பார்க்கவா? பாரு பாரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே ஜேகே அந்த ஆல்பத்தெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பேஜாக திருப்பி பார்த்துட்ருக்கான். லைக் அங்கே அவங்க அம்மா போட பிக்சர்ஸு, இவன் வயிற்றுல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்த பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குது. இப்போ அந்த ஆல்பம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு, வாவ், இப்படி ஒரு ஆல்பத்தை நான் அங்கே கூட பார்த்ததே இல்லை நைனா, செம்மையாக இருக்குது தெரியுமா? அதுலேயும் சின்ன வயசில் நீ நல்லா அழகாக இருந்திருக்க. அப்படியே என்ன மாதிரி? டேய், நீ தான் என்ன மாதிரி இருக்க, நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை. சரி விடு. அப்புறம் உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டுருக்க? ஆமாம், சிங்கிள் தான். உன் பிள்ளையா பிறந்துட்டு கமிட்லாம் ஆக முடியுமா? டேய், உன் வயசில் நான் எவ்வளோ பெரிய ப்ளே பாய்ன்னு தெரியுமா உனக்கு? அப்படியா? அப்படியே பொண்ணுங்க பசங்க மனசுலாம் போயிட்டு அப்படியே பின்னா டேடி நம்ஜூன் அந்த மாதிரியா டேடி? ஆமாம், அப்புறம் இல்லையா? எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு தெரிவாங்க. சரி, நம்பிட்டேன். உன்னோட மொக்க ஸ்டோரியை கேட்கலாம் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தூக்கம் வருது, நான் அப்படியே போய் தூங்குறேன். ஏய் ஜங்குக், நான் நைனா சொல்லு, உனக்கு எங்களோட லவ் ஸ்டோரி கேட்கலாம் ஆசை இல்லையா? யாரோட லவ் ஸ்டோரி? அதான்டா என்னோடதும் உங்கள் அம்மாவோடதும். ஆமாம்ல, ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கே. சரி ஓகே, போய் தூங்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கே, நானே அமைதியாக இருக்கும்போது நீயே ஞாபகப்படுத்தி விட்டா. சரி சொல்லு, அந்த காவிய காதல் கதையை கேட்போம் அப்படின்ட்டு இப்போது செக்கே சொல்ல. ஸோ இப்போ அங்கே நம்ம ஜூன்னா அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ஜெக்கியோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேறு யாரு கிடையாது, நம்ம ஜின் தான். சரியா? ஜின்னு என்னடா அம்மான்னு சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலாக ஜின்னு அம்மான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அம்மான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜூன் சொல்ல ஸ்டார்ட் பண்ண அங்கே நம்ம ஜேக்கு அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்கான். ஒரு மாதிரி இன்வால்மெண்ட் ஆகி அவ்வளோ ஒரு இதுவாக கேட்டுட்ருக்கோம். அப்படியோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே ஜூன் சொல்லி முடிக்க ஆக்சுவலாக நைட் ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுது. அவ்வளோ நேரம் சொல்லியிருப்பான் அவ்வளோ லவ் ஸ்டோரியை. இப்போ நம்ம ஜேக்கே தான், நைனா சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை, இப்படி லவ் பண்ணிங்களா 2 பேரும்? இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நைனா சும்மா சொல்லக்கூடாது, அம்மா பின்னாடி நல்லா சுற்றி லவ் பண்ண வச்சிருக்கல நீ. டேய், நான் ஒன்றும் அவ்வளோலாம் சுற்றலை, லைட்டாக அப்படி கண்ணை காட்டினா விழுந்துட்டான், அவ்வளோதான். ஓகே புரியுது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கே. என்ன டவுட்டு? கேளு. இவ்வளோ உருகி காதலிச்சுட்டு இப்போது எதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும்? அது சொன்னால் உனக்கு புரியாதுடா. என்ன சொன்னால் புரியாது? சொன்னால் தான் புரியும், சொல்லலாமல் புரியாதுன்னா எப்படி புரியும்? சொல்லு, எதுக்கு இப்போ 2 பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க? அது ஒன்று சொல்லவா? இப்போது நாங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக இருக்கோம், எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவன் என்ன நினச்சிட்ருப்பான். எனக்கும் அவன் மறந்துலாம் போகலை, அப்படியே தான் இருக்கான். நான் கூட நினச்சேன் இந்த 2 வருஷத்தில் நீ செகண்ட் மேரேஜ் பண்ணி எனக்கு ஸ்டெப் மாமையே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு. டேய், நான் பண்ணது ட்ரூ லவ்டா. புரியுது டேடி, புரியுது அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜெக்கி சொல்ல. ஏய் ஜகு, சொல்லு நைனா, எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. என்ன டவுட்டு? நான் சின்ன வயசாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தேனோ அதை விட ரொம்பவே அழகாக இருக்க நீ. ஆமாம், பெருமைலாம் பேசாத, எனக்கு ரொம்ப பிடிக்காது. டேய், பெருமையாக பேசல. உன் லைஃப்பில் லவ்னு எதுவுமே இல்லையா என்ன? லவ் மீன்ஸ் காதல்? அசிங்கம்மா. சரி, எனக்கு ப்ரப்போசல்லாம் வந்திருக்காது நான் நினைக்கிறீங்க? அதான் கேட்குறேன், உனக்கு எதுவும் இருக்கா? சிங்கிளா, கமிட்டடா? நைனா, இப்போ வரைக்கும் உன் புள்ள சிங்கிளாக தான் இருக்கேன். ஏன்டா, ஏன் இன்னும் கமிட் ஆகாமல் இருக்க? அது என்னன்னு தெரில, எனக்கு இந்த லவ் மேலே நம்பிக்கையே இல்லையே. ஏன்னா நீ தான் காரணம். நானா? ஆமாம், லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை. அப்புறம் எப்படி எனக்கு லவ் மேலே நம்பிக்கை வரும்? அட பாவி, அப்போது என்னால் தான் நீ லவ் பண்ணாமல் இருக்கியா? டெஃபினெட்லி, அஃப்கோர்ஸ், வை நாட், நீ மட்டும்தான் காரணம். டேய், என்னடா? ஆமாம், சரி ஓகே, இப்போ வரைக்கும் நீ சிங்கிளாக இருக்க. ஆனால் உனக்கு வந்த ப்ரப்போசல், லைக் உனக்கு மனசுக்குள்ளே ஏதாவது இருக்கும்ல? எனக்கா? மனசுக்குள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு ஜங்கு, உன்னோட ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் உனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால்
உனக்கு மனசுக்கு பிடிச்சது இல்லை மனசில் இருக்குதுன்னு ஒன்று இருக்கும்ல? மனசுக்கு பிடிச்சது மனசில் இருக்குது. இருக்கு ஒன்று இருக்கா. யார்? பொண்ணா பையனா? அது ஒரு பையன்தான். யார் அந்த பையன்? ஓகே நான் சொல்கிறேன். ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். ஏன்? அப்போ பேர் மறந்துட்டேன். சரி ஓகே, ஸ்டோரியை சொல்லு அப்படின்ட்டு எங்கள் ஜூன் சொல்ல. இப்போ அப்படியே நம்ம ஜேக்கி தான் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே நம்ம ஜேக்கி சொல்ல, நைனா அப்போது நான் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன் சரியா. அப்போது டேட்டு 28/7 இருக்கும் சரியா. மண்டே மார்னிங் ஒரு 8:30 to 9 அந்த டைமில் நான் வந்து அங்கே காரிடோரில் நின்றுட்டு இருந்தேன் சரியா. அப்படின்ட்டு அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அப்படியே குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் அவங்க காலேஜ் காரிடோரில் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போது அவன் பக்கத்தில் தான், டேய் மச்சான் ஜங்குக்கே என்னடா சொல்லி. இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படி நம்ம 2 பேரும் சிங்கிளாகவே சுற்றி நிற்கோமே, நம்ம 2 பேர்த்துக்கு ஏற்ற பீஸ் எங்கே கிடைக்கும் சொல்லு. 2 பீஸு கல்லில் போட்டு வச்சுருப்பாங்க, வேணா போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாமா மச்சான்? அப்படி இருந்தால் கூட வாங்கிடலாம் போல மச்சான். ஒரே அசிங்கமாக இருக்கிற தலையே கட்ட முடியல, இத்தனை வயசாயும் எறும்பு கழுத வயசாயும் சிங்கிளாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் கலாய்கிறாங்க மச்சான். அப்போது தூக்கில் போய் தொங்குனாயே புஸ்துக்கு அசிங்கப்பத்துட்ட பற்றியா? இதுதான் மச்சான், இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. அசிங்கப்பட்டதும் எப்படி அழகாக சொல்லிட்டு பாரு. அதனால நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கேன், அதனால உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே ஜேகே ஜிமினா தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு பையன்தான் ஜேகேக்கு முன்னாடி ஒரு மாதிரி தயங்கி வரான். வந்த உடனே அங்கே ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். என்னாச்சு? ஏன் இப்போ அப்படி வந்து நின்றுட்டுருக்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேச போகிற? படுற காமெடியா இத்தனை நாளாக தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருந்த, இப்போ என்ன ஸ்ட்ரைட்டாக வந்து பேச வந்திருக்க மச்சான்? எதுவும் சீனா அப்போதான் என்ன? ஜிமனா வாய மாட்டேன் மச்சான், இங்கே நடக்கிற படத்தை மட்டும் நான் வாயை மூடின்னு பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, அது வந்து ஜேகே. என்ன வந்து போய் நான் மற்ற சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, அது வந்து அதனால ஐ லவ் யூ. நான் சொன்னா ஐ லவ் யூ ஜேகே. எங்க பாரு, லவ்வு கிவன்லாம் என் பின்னாடி வர்ற வேலை வச்சுக்காது. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு லவ்வுங்கிறது சுத்தமாக பிடிக்காதுன்னு. தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிகிட்ருக்க. எனக்கு தெரியும், ஆனால் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க முடியும்னு சொல்லு. ட்ரை பண்ண, ஜஸ்ட் ஒரு ட்ரையா? புரியல. எனக்கு புரியுது நீ எதுக்காக லவ்வை வெறுக்கிற, எதுக்கு லவ் பண்ண மாட்டேற, உனக்கு எதுக்கு லவ் மேலே ஹோப் இல்லைன்னு. பட் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாமே. ட்ரைனா புரியல எனக்கு. கிவ் மீ 1 month. 1 month? ஆமாம், ஜஸ்ட் ஒரு 1 month கூட நான் உன்னை லவ் பண்ணுவேன். அதை பார்த்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். சான்ஸே கிடையாது. 1 month ஒரு பையன் என் முன்னாடி சுற்றினா நான் லவ் பண்ணிடுவேனா? ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன். நீ லவ் பண்ணு, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறதை நீ தடுக்காதுன்னு சொல்கிறேன். படுற காமெடிய. என்ன சினிமாவில் எல்லாம் பார்த்துட்டு வந்து என் மச்சான் கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? நீ என்ன பண்ணாலே மச்சான் கவிக்கவே முடியாது. ஜெமினா இரு, இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? 1 month நான் உன் கூட பழகணும், அந்த 1 monthல எனக்கு உன் மேலே காதல் வந்துடும்னு சொல்கிற, அப்படி தானே? ஆமாம், அதே தான். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னை நான் இதை பண்ணு அதை பண்ணு எதுவும் சொல்ல மாட்டேன். பட் தடுக்காத. ஓகே, இது புதுசாரி, ட்ரை பண்ணலாமே. தேங்க்யூ, இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். ஓகே, இப்போவும் சொல்கிறேன், இந்த 1 monthல எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரலனா கண்டிப்பாக நான் போயிடுவேன். உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு என்னோடய லவ் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என் காதல் உனக்கு புரியும். நீ என்கிட்ட வந்துடுவ. 1 month. ஓகே, யூ ப்ரொசீட். நான் தடுக்க மாட்டேன். டீ மச்சான், அவன் தான் சொல்கிறானா, நீ என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏன்
அவனுக்கு அறிவில்லையா சொந்தமாக யோசிக்க? நீ என்ன எடுப்பா அவனுக்கு? ஏய் யோங்கி, யாரை பற்றி எடுப்புன்ன? அவன் என் மச்சான். ஏய், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த உனக்கு அவ்வளோதான் ஜெபனா. அது அவங்க 2 பேரோட பர்சனல். நீ ஏன் தலையிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? ஹேய் தப்பறா பர்சனலா? நான் மச்சான் ஜங்குக்கே, உனக்கு தனியாக பர்சனல் இருக்கா என்ன? அப்போல்லாம் கிடையாது. இங்கே பாரு, என் மச்சானுக்கு எனக்கும் நாங்கள் ஜட்டி போடுற வயசுலேருந்து ஒன்றா சுற்றின்னு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தால் அவனுக்கு இவ்வளோ பர்சனல் இருக்குன்னு சொல்லுவேன். மச்சான் நேற்று போட்டேன் ஜட்டி தானே மச்சான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஆமாம் நாயே, அதான் திருடி போட்டு வந்திருக்கேன். கேட்டுக்கோ, நேற்று அவன் போட்ட ஜட்டியாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எங்களை பார்த்து சீக்ரெட் இருக்குன்னு சொல்கிறேன் நீ. என்ன யோங்கி, எங்கள் 2 பேரையும் பிரிக்க பார்க்குறியா? ஆமாம், இவங்க 2 பேரும் பெரிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏய் என்னை பற்றி என்ன வேணா பேசு. என் மச்சானை பற்றியோ என் மச்சானுக்கு எனக்கு நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ பேசுன்னு. அப்படி தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன் யுங்கி? வர்ற நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. அப்புறம் பார்த்துக்கோ. ஏண்டா ஜட்டியை மாற்றி போட்டுக்கிட்டா அது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா? வேறு என்ன மாற்றி போடணும்னு சொல்கிறேன்? அப்போ சொல்லு, நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம். டேய், அவங்ககிட்டலாம் நிரூபிக்கணும் உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏய் யோங்கி, இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்டை வம்பிழுத்துட்ருக்க? மிஸ்டர் ஜேகே, நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வம்புழுக்கிறதுக்கு வரல. எனக்கு இந்த குள்ள வாத்து கூட சண்டை போட டைமும் கிடையாது. ஏய் காட்டு பூனை, எறப்பத்திர குள்ள வாத்துன்னு சொன்ன, நீ பட காட்டு பூனை. ஏய் நீ பட குள்ள வாத்து. ஏய் உனக்கு அவ்வளோதான். ஏய் மச்சான் மச்சான் என்னை விடு மச்சான். இன்னைக்கு நான் அடிச்சே ஆகணும். என்னை விடு மச்சான். டேய் என்னை தடுக்காதடா, விடுறா. நான் பிடிக்கவே இல்லைடா. பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே பாரு யோங்கி, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் அச்சு மூஞ்செல்லாம் கோயின்னு ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. டேய் அட்ரா பார்க்கலாம். என்ன அடிக்க மாட்டேன்னு பார்க்குறியா? ஓங்கி ஒன்று வச்சேன்னு வையன். இங்கே வாயன். மச்சான் மச்சான் அடிக்க வரா மச்சான். வேணா பாரு மச்சான், உன் கண்ணை முன்னாடி இந்த யோங்கி என்ன அடிக்க வரா மச்சான். இவ்வளோ பயம் இருக்கு இல்லை? அப்படின்னா மைத்தியம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? ஹேய் ஜிமனா, ஏன்டா அப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுருக்க? வாடா போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஜாங்குக் தான் அப்படியே ஜிமனை கூட்டிகிட்டு போக, நீ என்ன விடுறா, இன்னைக்கு நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேடா. யோங்கி காட்டு பூனை, ஒன்றை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்ட்டு அங்கே ஜிமன் தான் கற்றுக்கிட்டே போகிறான். இங்கே நம்ம யோங்கி அப்படியே நின்று முறைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம யோங்கிக்கும் ஜிமனுக்கும் செட்டே ஆகாது. 2 பேரும் லைக் டாம் அண்ட் ஜெரியை விட மோசமாக அடிச்சுப்பானுங்க. சரி, இப்போது அப்படியே நம்ம ஜேகே அந்த பக்கம் இழுத்துட்டு போக, இந்த பக்கம் இங்கே ஒரு பையன் பேசியிருப்பான்ல, அவன் தான் அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் என்ன அவ்வளோ அசிங்கமாக கழுவி ஊற்றிட்டுருக்கான், ஆனால் நீ சிரிச்சிட்ருக்கல? இல்லை யோங்கி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அவன் கோவமாக பேசும்போது அழகாக இருக்கான்ல. போச்சுடா, அவ்வளோதான். ஏய் இங்கே பாரு, அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறான். ஆனால் நீ அவன் கோவப்படும்போது அழகாக இருக்கான்னு சொல்கிற. ஓகே போகலாமா இப்போது? போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் அந்த பையனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்படியே இந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே காட்டணுன்னா சேம் அதே மாதிரி ஜேகே அவன் பாட்டுக்கு நின்று அந்த காரிடோரில் பேசிட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கு முன்னாடி ஒன்று ஒரு கையில் ஒருத்தவங்க ஒன்று வச்சுட்டு அப்படியே நீட்டுறாங்க. அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அதை அப்படியே வாங்கிக்கிறான். இந்தா உனக்கு தான். பனானா மில்க் ஷேக்கா? ஆமாம், பனானா மில்க் ஷேக். ரொம்ப தேங்க்ஸே அப்படின்ட்டு அதை வாங்கி குடிக்க போக, மச்சான் இதெல்லாம் வாங்கி குடிக்கக்கூடாது மச்சானி. டேய் ஜெமனா, பனானா மில்க் ஷேக்டா. அதுக்கே யாருக்கு கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா நீ? டேய் ஜெமனா, எனக்கு புரியுது நீ கோவமா இருக்கேன்னு. ஆமாம், அவன் யார் மச்சான் உனக்கு பனானா மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குறதுக்கு? அவன் வாங்கி கொடுக்குறதா நீ வாங்கி குடிச்சிருவியா? உனக்கு வெக்கமா இல்லை? அது நேத்தான் அந்த பேச்சு பேசிட்டு போகிறான். அப்போ 1 மந்த்தில் அவனை கரெக்ட் பண்ணி போனால் உனக்கு ஓகேவா? டேய் இப்போ ஏடா சொல்ல வர? நான் சொல்ல வரேனா, அவன் வாங்கி கொடுத்தது குடிக்கூடாது மச்சானி. ஒருவேளை அதில் ஏதாவது உனக்கு வசியம் வந்து கலந்துருந்தானா? என்னது வசியம் இருந்தா? ஆமாம் மச்சான், கலந்துருந்தாலும் கலந்துருக்கலாம். அவன் மூஞ்ச பாரு, இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கவங்க நம்பவே கூடாதுன்னு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு மச்சான் அப்படிங்கிற. ஆமாம், இப்போது என்ன பண்ணலாம்? அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துடலாமா? அது இல்லை மச்சான் அப்படின்ட்டு இப்போது ஜிவனை தான் டக்குன்னு வாங்கிக்கிறான். நீ இருக்கடாப்பா வாங்கின மச்சான், உனக்கு ஃப்ரெண்டு நான் எழுதிக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி கொடுப்பேனா, அதுக்கப்புறம் நீ சாப்பிடுவியா? என்னது அப்படின்ட்டு கேட்க, இப்போ இந்த பக்கம் ஜிமன் தான் அப்படியே மொடிக்கு எல்லாத்தையும் குடிச்சிடறான். இப்போ அந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். மச்சான் செம்ம டேஸ்ட்டு, இதில் எதுவும் கலகலன்னு நினைக்கிறேன். இயற்கையான பனானா போட்டிருப்பாங்க போல இருக்கு மச்சான், செம்மையாக இருந்துச்சு. இந்தா நீ கூட்டிட்டு. எங்கடா இருக்குது? என் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான்.
அது எப்படி அதுவாக போச்சு? அது டேஸ்ட்டாக இருக்கவும் உள்ள அப்படியே இறங்கிடுச்சு மச்சான். அட பாவி, காலிலேருந்து நான் குடிக்கவே இல்லைடா. சரி போச்சும் கிடச்சி குடிப்போன்னு பார்த்தா திருட்ட நாயை அதையும் பிடிங்கி குடிச்சிட்டல நீ. மச்சான் நான் குச்சா நீ குச்ச மாதிரி மச்சான். எடுத்து ஏதாவது அடிச்சேன்னு வையன். சேக்கி என்ன இந்தா. ஏய் எப்படி இன்னொன்று வந்துச்சு? எனக்கு தெரியும் அவன் வாங்கி குடிச்சிருவான்னு, அதனால தான் நான் என்னென்னு கொண்டு வந்தேன். அப்போது உனக்கு என்ன பற்றியும் தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? அது வந்து ஜிமின் அண்ணா, எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஒரு தம்பியாக இருந்துக்கிட்டு தெரிஞ்சு வைக்காமல் இருந்திருப்பேனா? என்ன சொன்ன நீ? அதான் ஜிமின் அண்ணா. மச்சான் இவன் என் ஹார்ட்டு இல்லை என்னோட பாட்டம் ஹார்ட்டை டச் பண்ணிட்டான் மச்சான். எங்கே பாரு, என்ன 1 மாதம் என்ன 1 மாதம், இன்னும் 1 வீக்கில் என் மச்சான் உனக்கு கரெக்ட் ஆமாம், அதுக்கு நான் கேரண்டி. டேய் ஜிமினா, நீ என் மச்சான்டா. டே இப்போலேருந்து நான் அவன் அண்ணன்டா. டேய் தம்பி இங்கே பாரு, இதுக்கப்புறம் உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். ஹேய் ஜங்கு, என் தம்பி மாதிரி ஒருத்தன் அந்த உலகத்துல நீ பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக பண்ணி லவ் பண்ணுற. சரி மச்சான், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன மச்சான், என்ன சமைச்சு எடுத்துன்னு வந்த? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இன்றைக்கி 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்துச்சு. 2? அதில் என்ன ஆயிருக்கு? அதில் வந்து மச்சம் அது தானே? ஆமாம், பிரியாணி வித் எக்கு மச்சான். இங்கே பாருங்க, நீ வந்து ட்ரை பண்ணுறது என் மச்சாங்கிட்ட சுத்தமாக வேஸ்ட்டு. 1 மாதம் என்ன 1 மாதம், நீ 1 வருஷம் ஆனாலும் அவனை கரெக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் ஜெமினா, எனக்கே அவனை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. ஏன் மச்சான்? அச்சி வந்தல அப்படின்ட்டு இப்போது ஜெமினா அப்படியே ஜேகே பின்னாடி போக, இங்கே பாரு ஜேகே, எனக்கு 1 டே முடிஞ்சிருச்சு, இன்னும் 29 டே இருக்குது. கண்டிப்பாக நான் உன்னை கரெக்ட் பண்ணியே காமிப்பேன். பிகாஸ் மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்ட்டு அங்கே அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான். அங்கே ஜேகே அதை கண்டுக்கல, ஒரு மாதிரி கையை மட்டும் ஆட்டிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படி போயிடுறான். இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப்பாக இருக்கும். இந்த பக்கம் அந்த பையனும் அப்படியே டெய்லி வந்துட்டு பனானா மில்க் ஷேக் வாங்கி கொடுக்கறது, அவன் பின்னாடி சுற்றுறது, அவனோட ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுறது, லைக் அந்த மாதிரி ஒரு சுட்டி குட்டி பையன் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டே இருப்பான் ஜேகே பின்னாடி. பட் ஜேகேக்கு பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்திருக்காது. லைக் அவனுக்கு அந்த பையன் மேலே கிடையாது, லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஸோ இப்போ அப்படியே 1 டே நம்ம ஜேகே தான் அப்படியே அங்கே கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். லைக் அந்த ஃபுட்பால் இருக்கும்ல, ஃபுட்பால் ஒரு பேஸ்கெட் பால் ஓகேவா, பேஸ்கெட் பால் வந்துட்டு அப்படியே அந்த கோர்ட்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது அந்த பக்கம் ஒரு பர்சன் தான் கையில் ஒரு டவலும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ எல்லோரும் ஒருத்தவங்க முடிச்சுட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே வைப் பண்ணி விட்றது, தண்ணி கொடுக்குறது, லைக் அந்த மாதிரி இருக்குது. ஜேகே அப்படியே எல்லாரையும் பார்க்குறான், எல்லாம் கிரிஞ்சு பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு இருக்க. ஸோ இப்போ அவனை அப்படியே முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது, அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே அங்கே உட்கார, அவனுக்கு முன்னாடி ஒரு டவல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே ஃபேஸை பார்க்க, அது அந்த பையன்தான். என்ன தொடச்சிக்கோ. எது எதுக்கு நான் தொடக்கணும்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் தான் உன்னை பண்ணலையே. ஆனால் லவ் பண்ணுற பையன் கொடுத்தா வாங்கிக்கணும்ல, இதுக்கு லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உனக்கு தேவைப்படுறத நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓ ஆமாம் ஓகே அப்படின்ட்டு இப்போது அப்படியே அந்த பையன் அந்த டவலை கொடுக்க ஜேகே அப்படியே வாங்கி வைப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலையும் வாட்டர் எடுத்து அப்படியே குடிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே இன்னொரு பர்சன் தான், டேய் மச்சான் அட பாவி, உனக்காக கூட்டத்துக்குள்ள நின்று கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நஞ்சு பிஞ்சு ஒரு வாட்டர் என்ன வாங்கிட்டு வந்தா நீ என்ன அங்கே பண்ணிட்டுருக்க? ஏய் ஜெமினா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? ப்ராக்டிஸ் முடிஞ்சு வீட்டுக்கே போனால் தான் வருவோம் போல இருக்கு. போ, அங்கே போய் வாங்கி பார்த்தா தெரியும். நீ இப்போ அந்த வயலில் ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும் உனக்கு. ஐயோயோ என்ன எனக்கு வேலை தெரியாதுன்னு குத்தி காமிச்சிட்ருக்கியா? ஆமாம், அவன் குத்தி தான் காமிச்சிட்ருக்கான். ஏன்னா உனக்கு தான் பேஸ்கெட் பாலுக்கு ஃபீல்டிங் கூட தெரியாது. ஓ நான் யோங்கே, நான் சும்மா இருக்கும் போதே வந்து கலாய்க்கிறியா நீ? இல்லை மறந்துட்டேன். அது பேஸ்கெட்டில் கோல் போடணுன்னா கொஞ்சமாவது வளர்ந்துருக்கணும்ல. ஹைட்டு மச்சான் அந்த அறுவாளரா, இவன் என்ன தைரியம் இருந்திருந்தா என் ஹைட்டை பற்றி பேசியிருப்பான். இந்த பாரு யூங்கி, நீ என்னை பற்றி இன்னும் வேணா பேசிக்கோ, ஆனால் இந்த ஹைட்டை பற்றி மட்டும் பேசுன போடா குள்ள வாத்து. டே காட்டு பூனை, எழுதி வச்சுக்கோடா, உன் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்து உன்னை விட ஹைட்டாகி காமிக்கல, என் பேர் ஜிமினா கிடையாதுடா.
அது என்னைக்கு நடக்க? இவன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன கவுண்டர் கொடுக்குறானே. டேய் மச்சான், ஏதாவது எடுத்துக்கூடா. இந்தா மச்சான். என்னது இது? தண்ணி அதான் இங்கே இருந்துச்சு. நீ கலாகிறல்ல? சரி மச்சான், ரொம்ப நல்லது. உங்கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்த பற்றியா? ஒரு பிரச்சனை வரும்போது என்னை விட்டு கொடுக்குறல்ல நீ. டேய் இப்போ என்னடா நான் உன்னை விட்டு கொடுத்தேன்? இல்லை கிளம்பு, ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டேய் ஜெமனா, இங்கே பாரு காட்டு பூனை, நான் சொன்னதாண்டா. இப்போ இந்த நாள் இந்த டேட்டை உன் டைரியில் குடிச்சு வச்சுக்கோடா. எப்போ நீ உன் வாயால் என்னக்குள்ள வாத்துன்னு சொன்னியோ, இன்னி என்ன ஒரே வருஷத்தில் உன்னை விட அதிகமாக வளர்ந்துட்டு வந்து உன் முன்னாடி நிற்கலை. என் பேர் பார்க் ஜிமன் இல்லைடா, போடா ஸ்மால் டக்கு. ஸ்மால் டக்கா? டேய் மச்சான், இது வரைக்கும் என்ன எல்லாரும் தமிழில் தானே கலாய்ச்சிருக்காங்க, இவன் என்ன இங்கிலீஷில் கலாய்கிறான் மச்சான். ஸ்மால் டக்கு ஸ்மால் டக்கு மச்சான், கொல்லவாத்துக்கு இங்கிலீஷில் ஸ்மால் டக்கு தான்டா. நீ அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒன்று, நான் மட்டும் தனி. மச்சான், இந்த இடத்துல நான் ஒரு தனி மரமாக நிற்கிறேன்டா. தனி மரமா? அப்படியா? மரம் ரொம்ப குட்டையாக இருக்கே மச்சான். இதனால நீ குறித்து வச்சுக்கோ, இந்த ஜிமினோட மனசை என்னைக்கு நீ கஷ்டப்படுத்துறியோ அன்னைக்கு உனக்கும் எனக்கும் உள்ள நட்பு முறிஞ்சு போச்சு. டேய் சி, ஓரா பேசாத, வா மட்டும் பப்ஸ் வாங்கி தரேன். இது அப்படியே சொல்லியிருந்தா போயிருக்கலாம்ல, பேசி தொண்டை வலிக்குது. அப்படியே ஒரு கோக்கும் சொல்ல. சரி வா போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே போக, ஜேகே ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? இன்னும் 20 days இருக்குல்ல? ஆமாம் 20 இருக்கு. இந்த 10 daysல ஏதாவது குட்டியாக ஏதாவது உனக்குள்ளே வந்துச்சா? இல்லை கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்ல. லைக் ஏதாவது குட்டியா? இல்லை. ஓகே, இன்னும் 20 days இருக்கே அப்படின்ட்டு அங்கே அந்த பையன்தான் அப்படியே போயிடா. இந்த பக்கம் ஜேகேயும் ஆமாம் பார்க்குறேன், 20 daysல என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போது அங்கே நம்ம ஜேகே அந்த ப்ராக்டிஸ் செக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட. இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் ஒரு 1 week அப்புறமா காட்டினோன்னா, லைக் 7 days முடிஞ்சிருச்சு, 17 days மொத்தமாக சரியா முடிஞ்சோடனே காட்டினோன்னா, அங்கே அப்படியே அந்த பேஸ்கெட் பால் மேட்ச் தான் நடந்துகிட்ருக்கு. லைக் வந்துட்டு நம்ம ஜேகே ஒரு டீம், அவனுக்கு ஆப்போசிட் ஒரு டீம், ஓகேவா? இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து விளாண்டுருக்க மாட்டான், அதான் ரீசன் தெரியுமே உங்களுக்கு. யூங்கி வந்துட்டு ஜேகேயோட டீம் தான். ஸோ இப்போது அப்படியே அங்கே ஒரு மாதிரி மேட்ச்சு செம்மையாக போயிட்டுருக்கு பரபரப்பா. லைக் அங்கே இருக்க எல்லாரும் சேரப் பண்ணிகிட்ருக்காங்க, ஜான் ஜங்குன்னு சொல்லிட்டு. காசு வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேமஸான பையன் பேஸ்கெட் பாலில், அவன் தான் வந்துட்டு சாம்பியன். அந்த மாதிரி நம்ம யூங்கியும் அதே மாதிரி தான். ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேரப் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேகே அப்படியே கோல் போடுறதுக்காக அந்த பாலை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டு தூக்கி போடுறான். பட் அவனோட கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ கீழே விழும்போது அவனோட அந்த முட்டிக்காலில் அப்படியே சரிஞ்சிருது ஃபுல்லாகவே. லைக் அங்கே ஒரு மாதிரி பிளட் வந்துட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லோரும் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, அப்படியே மச்சான் உனக்கு என்னாச்சு மச்சான் அப்படின்ட்டு ஜிமன் தான் அங்கே போக ட்ரை பண்ணேன். அங்கே ஆக்சுவலாக அந்த பாடி கார்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்கல்ல, உள்ளே வந்து அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே தடுத்துறாங்க ஜிமினை உள்ளே விடாமல். யோ விட்றா என்ன, டேய் விட்றா என்ன, டேய் மச்சான் என் மச்சானுக்கு என்னாச்சு, அடே என்னை விட்றா, டே தூக்காதுரா டே என்ன விட்றா அப்படின்ட்டு அங்கே ஜிமின் கத்திட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவனுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வேகமாக மேலே நின்றுருப்பான். ஸோ அந்த ரவுண்டாக இருக்கும்ல, லைக் அந்த உட்காந்துக்கிற இடம்லாம். ஸோ மேலே இருந்திருப்பான் ஒரு பையன். அவன் அப்படியே கீழே இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஸோ ஜிமன் அப்படியே பார்க்குறான். இப்போ அப்படியே வந்துட்டு உள்ளே போக பார்க்க அங்கே அந்த பர்சன் வந்து அப்படியே தடுத்துட்ருக்காங்க. போடா அப்படின்ட்டு பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறான். அவன் இந்த பாடி கார்டுங்க நின்றுருப்பாங்கல்ல அவங்கள. ஸோ தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த பையன் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடுன்னு ஓடுறான். லைக் அங்கே இருக்க எல்லோரும் அப்படியே ஸ்டாப் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மெயின் பிளேயரே அங்கே வந்து இதில் இருக்காங்கல்ல, அதனால. ஸோ இப்போ அந்த பையன் அப்படியே போயிட்டு அங்கே இருக்க யாருமே எதுவுமே பண்ணல. ஜேகே உனக்கு என்னாச்சு? நீ ஓகேவா? நான் ஓகே தான். இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? வெளியே போ. இல்லை உனக்கு என்னாச்சு? ஐயோ பிளட் வருது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க அந்த கர்ச்சீஃப் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே கட்டி விடுறான். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அப்பப்போ படுறதான், போ வெளியே போ. இல்லை நீ ஹாஸ்பிட்டல் போயேன், நீ வாயேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏதாவது செப்டி கட்சி என்ன பண்ணுறது? இல்லை உன் காலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜேகே இது நீ ஃப்ரீயாக விடாதா ப்ளீஸ், வா போகலாம். ஏய் நான் சொல்லிட்டுறீங்கல்ல,
கிளம்பு. இல்லை ஜேகே, அது அது வந்து இருவர அப்படின்ட்டு அவன் அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு ஓடுறான். ஸோ போனால் அங்கே இந்த மாதிரி விழுந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பாக்ஸ் இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு வரான். வந்துட்டு அப்படியே ஜெகிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அந்த இதை அப்படியே போட்டு அந்த கர்ச்சிஃபை கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஸோ அவன் பண்ணுறத ஜெகி அப்படியே பார்க்குறான். ஏய், ஓவராக பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது காண்டா இருக்கு. உனக்கு எப்படி இருக்குதோ அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு எனக்கு நான் கண்ணால் பார்க்குறேன், காலில் பிளட் வந்துட்டுருக்கு, என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ஊன்ட்டை க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கட்டு போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு, விளையாட்டு முக்கியம்தான், அதை விட உன்னோட உயிர் உன்னோட உடம்பு ரொம்ப முக்கியம், அதை சேஃபாக பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நீ விளையாட போறியா? ஆமாம், விளையாட தான் போகிறேன். ஆனால் உன் கால் வெளியே போறியா? சிலச்சிக்கு வெளியே போன்னு சொன்னேன். ஆனால் வெளியே போ. ஓகே, நான் போகிறேன், பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்து விளையாடு அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே போகிற அந்த பையனே பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு காலை லைட்டாக அப்படியே உதறி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அகெயின் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடிய அப்சல்யூட்லி நம்ம ஜேகேவோட டீம் தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே அது முடிஞ்சிட்டு வெளியே வர, டே மச்சான் உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா? நான் ஓகே தான் ஜிமனா, அவன் தான் ரொம்ப பண்ணிட்டான். டேய் லூசு பையலே, ரொம்ப பண்ணிட்டானா? நாயே விட்டுதான் கால் ஒழிஞ்சிருக்கும், உங்களுக்கு முதல்ல கிளம்ப ஹாஸ்பிட்டலுக்கு. ஜிமனா நீயுமா எச்சி வந்து தொலை அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் தான் பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பெருசாக எலும்பில் அந்த மாதிரி ஒன்று அடியும் கிடையாது, பட் செப்டிக்காக நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். லைக் அவன் உடனே வந்து சானிடைஸ் பண்ணி வந்து அவன் வந்து பேண்டேஜ் போட்டு விட்டதுனால எதுவும் செப்டிக் ஆகாமல் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன மேட்ச் அவ்வளோ முக்கியமாக போச்சா? இது செப்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த காயம் ஆற எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுனால அந்த கால் உங்களுக்கு இப்போ ஓகே, பட் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் அந்த இடத்துல பண்ணாமல் இருந்திருந்தீங்க, அது ஒரு மாதிரி அந்த காலை எடுக்கிற நிலமும் வந்திருக்கும் தெரியுமா? என்ன இவ்வளோ கேர்லெஸ் உங்களுக்கு? ஒரு பிளேயர் தானே நீங்கள், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தானே பார்த்துக்கணும். சாரி டாக்டர், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அது ஏதோ தெரியாமல். இதுக்கப்புறம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் போக, இப்போது ஜிமன் அப்படியே ஜேகே பார்க்குறான். நான் பார்க்குறேன். இல்லை ஒன்றும் இல்லை மச்சான், இதுலேருந்து உனக்கு ஏதாவது புரிஞ்சு? எனக்கு என்ன புரிஞ்சு? ஒன்றும் புரியலையே. இதுக்கப்புறம் 10 பகுமானமாக மேட்ச் ஆடணும். வேறு எதுவும் புரியல? இல்லையே. சரி மச்சான், உனக்கு புரிய வச்சா நான் தான் பைத்தியக்காரனாவேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆக இன்னும் 20 டேஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 டேஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே கேன்டீனில் தான் இருக்கான். இப்போவும் அந்த பையன் அப்படியே போகிறான். போயிட்டு ஜேகே என்ன சொல்லு, இப்போ வச்சும் ஏதாவது ஒரு பெருசாக வேணாம், என்னை லவ் பண்ணுறேன்னு நான் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் லவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை என் மேலே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையா? இல்லை, இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது, இன்னும் 10 டேஸ் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். ஏய் இங்கே பாரு, இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சித்துட்டு இருக்காத, சரியா? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு. ஏன் ஜிமன் அண்ணா என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ வந்து தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ உன் மேலே இருக்க அக்கறைனால சொல்கிறேன், நீ வேற நான் என்னான்னு சொன்னியா, அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கோ, அவள்தான். அதை நான் பார்த்துக்கிறேன் ஜிமன் அண்ணா, கண்டிப்பாக அவன் என்னை லவ் பண்ணுவான், ஏன்னா என்னோட லவ் ட்ரூ. இங்கே பாரு, ஒரு அண்ணாவாக உனக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன், அவள்தான். ஏய் ஜெய் வாப்பலாம் அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் அந்த பையன்தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்படியே இன்னும் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆக அவன் அவ்வளோ கேர் பண்ணுறான். அவ்வளோ ஒரு மாதிரி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, ஏன் டயத்துக்கு சாப்பிட மாட்டான், அவ்வளோ ஒரு கேர் பண்ணி பார்த்துப்பான் ஜேக்கியை. பட் ஜேக்கிக்கு இது அவ்வளோ ஒரு மாதிரி பெருசாக தெரியாது, ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இப்படியே இன்னும் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆக அப்படியே அந்த காலேஜில் ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. ஸோ அதுக்கு அடியில் வந்து அந்த பையன் அப்படியே உட்காந்துருக்கான். லைக் அவனோட கையில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான், என்ன எப்போவும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்ப, எப்போ என்ன இப்படி உட்காந்துட்ருக்க? அது ஜேகே, அது வந்து
உனக்கு இப்போவும் என் மேலே எதுவும் வரல. இன்னும் 5 days தான் இருக்குது. 5 days? இன்னும் 5 days இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அப்படின்ட்டு ஜேகே போகிறான். ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி கை கால் எல்லாம் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. லைக் இப்போது இன்னும் ஒரு 2 days ஸ்கிப் ஆக இன்னும் 3 days தான் இருக்குது. அப்போவும் அதே மாதிரி போயிட்டு அந்த பையன் கேட்குறான், இப்போவும் என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையா? இல்லை. நிஜமாவா? குட்டியாகவும் அல்ல பெருசாகவும் அல்ல. ஓகே, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. இன்னும் 2 days இருக்குல்ல? இந்த 30 days பண்ணாத 2 days என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே ஜேகே சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக த நெக்ஸ்ட் டே காட்டுறோம். அப்போவும் வந்து கேட்குறான் அதே மாதிரி. அங்கேயும் நம்ம ஜேகேக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக தி லாஸ்ட் டே தான் காட்டுறோம். அன்னைக்கு அந்த காலேஜோட கிராஜுவேஷன் டே. ஸோ அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு 3rd year, அந்த பையன் வந்து 1st year. சரியா? ஸோ இப்போது அந்த காலேஜ் ஒரு மாதிரி கிராஜுவேஷன் டேனா எப்படி இருக்கும், செம்ம வைபாக அப்படி போயிட்டுருக்கு. பட் இந்த பக்கம் ஒரு பையன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஒரு இடத்தையே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, அந்த ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் அந்த பையன்தான். அவன் பார்க்குறது வந்து ஜங்குக்கை தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கான். இந்த பையன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டேய் மச்சான், ஜங்குக்கே என்னடா டான்ஸ் ஆடிட்டுருக்கல, என்ன மாட்ரு சொல்லு. டேய் அங்கே அவன் பார்த்துட்டே இருக்கான்டா. அவனை ஏன் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு லாஸ்ட் டேடா. ஆமாம் லாஸ்ட் டே. இதை முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் மச்சான், இதுக்கப்புறம் காலேஜ் வரணும், எந்த தொல்லையும் இல்லைல்ல. ஜெய் ஜங்கு, நான் உன்கிட்ட சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். நான் கேட்குறேன், உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரலையா மச்சான்? ஏய் என்னடா அவன் பக்கம் சாஞ்சிட்டியா என்ன மொட்டை பாப்ஸ் வாங்கி கொடுத்தானா? ஜங்கு, எப்போவுமே நான் காமெடியாகவே இருக்க மாட்டேன். இப்போ நான் ஒன்றும் காமெடியாக கேட்டுட்ருக்கல, சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸே வரலையாடா? இல்லை வரல. எப்படி மச்சான் இந்த 30 நாள் இந்த ஒரே டைலாக ஒரே மாடுலேஷனில் அழகாக சொல்லிகிட்ருக்கேன்? ஏய் எனக்கு எப்படி இருக்கோ அதான் சொல்ல முடியும். சரி மச்சான், ஓகே நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன்? எங்கே போவேன்? நான் என் வீட்டுக்கு போகிறேன். டேய் இன்னும் கிராஜுவேஷனே முடியல. நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போ, எனக்கு இந்த என்ஜாய்மெண்ட் மாதிரிலாம் பிடிக்கல. ஜமுனா என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? டேய் அந்த பையனை பாடுறா, அவன் மூஞ்ச பாடுறா அப்படின்ட்டு சொல்ல. ஜேகே அப்படியே அந்த பையனை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கையை காமிச்சு வர சொல்கிறான். எதுக்கு மச்சான் வர சொல்கிற? இன்னும் கொஞ்சம் அவனை கஷ்டப்படுத்தவா? வாய முடுறியா அப்படின்ட்டு சொல்ல. அங்கே அந்த பையன் தான் அப்படியே வரான். ஜேகே இங்கே பாரு, உனக்கு நான் 30 days டைம் கொடுத்தேன். ஏதோ நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி சந்தோஷமாக இருந்துட்டு போன்னு உனக்கு 30 days என் பின்னாடி சுத்த பர்மிஷன் கொடுத்தேன். ஆனால் என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸே வரலல்ல? இல்லை வரல. ஓகே ஜங்கு, வரலல்ல. குட்டியா? இல்லை. கொஞ்சமா? இல்லை. என்னை பற்றி கொஞ்சம் கூட இந்த 30 நாளில் நீ நினைக்கவே இல்லையா? இல்லை நினைக்கல. ஓகே தென் எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. இதுக்கப்புறமாச்சும் நல்லா படித்து பெரியலாகிற வழியை பாரு. இந்த மாதிரி யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத, சரியா? ஒன்று சொல்கிறேன் ஜாக்கு, நான் சுற்றினேன் உன் பின்னாடி தான். ஃபர்ஸ்ட்டாக சுற்றினேன், லாஸ்ட்டும் உன் பின்னாடி மட்டும்தான். என்னோடய லவ் ட்ரூ. ஸோ நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடஞ்சி போக மாட்டேன். எஸ், இந்த 30 நாள் ட்ரை பண்ணேன், என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். பட் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலல்ல? ஆனால் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ என்னை மிஸ் பண்ணுவேன். அப்போ நான் பேசிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் உன்னை ட்ரூவாக மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 30 days உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வராததுனால என்னோடய ஃபீலிங்ஸ் போயின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹார்ட்டுக்கு தெரியும் அது உண்மைன்னு. ஓகே பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அப்ராட் போகிறதானே? ஆமாம், அப்ராட் கிளம்புறேன். ஹாப்பி ஜேர்னி, ஹாப்பியாக இரு. உன் லைஃப்பில் எப்போவும் சிரிச்சிட்டே இரு. அடுத்தவங்க சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களான்னு கண்டுக்காத. உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதா, நீ சிரிச்சிட்டு. ஏய் நான் பேசுகிற உண்மையை சொன்னேன். உனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் சிரிக்கிறானா
அலறானான்னு கூட தெரியாமல் நீ ஹாப்பியாக இருக்கல்ல, அப்படியே இரு. நான் இதுக்கப்புறம் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்க மாட்டேன் ஜேகே, சீரியஸாக சொல்கிறேன், சுற்றிட்டுருக்க மாட்டேன். பட் நீ மிஸ் பண்ணுவ, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவ. இந்த 30 days உனக்கு வேணா பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு பெஸ்ட்டான டேஸ். இதில் எனக்கு நிறைய மெமரிஸ் கிடச்சிச்சு. இது எல்லாமே என்னோட கோல்டன் மெமரிஸ். குட் பை, ஹாப்பி ஜர்னி அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே போகிறான். லைக் அங்கே ஜேகே திரும்பி கூட பார்க்கல, அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான். இங்கே நம்ம ஜேகே தான் என்ன தேவன் இப்படி பேசிட்டு போகிறான். மச்சான் எதுடா அடிச்ச? ஒன்று அடிக்காமல் தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறியா? இங்கே பாரு, சீரியஸாக சொல்கிறேன், நீ இப்போ பண்ண தப்புக்கு ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம் மச்சான், கண்டிப்பாக கஷ்டப்படுவேன். எனக்கு தெரியுது அந்த பையனோட கஷ்டம், உனக்கு புரியல. ஏய் ஜெமனா, லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நான் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அசிங்கமாக இருக்குது. இப்போ எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க நினச்சேன், சிப்படா அப்படின்ட்டு அங்கே ஜெமன் அப்படியே போக, இங்கே பாரு, அவனை உண்மையாக லவ் பண்ணான். உனக்கு அது இப்போ வரைக்கும் புரியலல்ல? ஓகே, ஒன்றை சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா உனக்கு தான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையே. என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன், அவனை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ போயிட்டு ஹாப்பியாரு அப்படின்ட்டாங்க. இவங்கேயும் போயிடுறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, யோ நைனா, இப்போ நீ எதுக்கு என்ன அடிச்ச? டேய் ஜங்கு, என்ன பண்ணி வச்சிருக்கனே? நான் பண்ணேன், எதுக்கு இப்போ என்ன அடிச்ச? என் மச்சான் போச்சான், இப்போ நீ அடிக்கிறியா? ஜங்கு, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? டேய் இவ்வளோ முட்டாளா நீ? என்ன பண்ண? இங்கே பாரு ஜங்கு, உன் கைக்கு வந்திருக்க ஒரு காதல், அதை விட்டுட்டு உட்காந்துருக்க. ஏதோ நைனா, அது எனக்கு லவ் மேலே இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டே கிடையாது. உனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? ஆமாம், அதுக்கு காரணம் நானும் அம்மாவும் தானே. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு லவ் வேண்டாம், அவள் தான். இந்த கமிட்மெண்ட்ஸு எதுவும் வேண்டாம். இங்கே பாரு ஜேகே, லைஃப் ஃபுல்லாக ஒருத்தன் இப்படியே இருந்துட முடியாது. லைஃப்பில் ஒரு தடவை தான் ஒருத்தனுக்கு உண்மையான காதல் கிடைக்கும், அதை விட்டுட்டல. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு லவ் உனக்கு கிடைக்காதுடா. பா, நான் பேசுகிறேன் உண்மை தான் சொல்கிறேன் ஜக்கு. அவன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், ஆனால் நீ ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு அப்டேட் கிளம்பி போயிருக்க. அங்கே போய்ட்டு ஹாப்பியாக இருந்திருக்கல்ல. அவன் சொன்ன மாதிரி உனக்கு உன் ஹாப்பினஸ் மட்டும் தான் முக்கியமா? பா என்னப்பா, என்ன நீயே எப்படி பேசிகிட்டு இருக்க? அப்புறம் வேறு எப்படி பேசுவாங்க? இங்கே பாரு ஜேகே, நீ பண்ணது பெரிய தப்பு. இந்த 2 வருஷத்தில் அவனை நீ ஏன் மறக்காமல் வச்சுருக்க? மறக்காமல் வச்சுருக்கேண்ணா? நான் எங்கே அவனை நினச்சேன் மறக்கிறதுக்கு? இப்போ நீ என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ண? என்ன சொன்ன? டேய், அவன் உன்னை பார்த்தது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. நீ அவனை எத்தனை மணிக்கு பார்த்த, எந்த டேட்டில் பார்த்த, எந்த மந்தில் பார்த்த, எந்த டேயில் பார்த்தேன்னு என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கு உன் மைண்டில் இருக்குது. அது ஏன் என் மைண்டில் இருக்குது? தரலப்பா, நிஜமாக தரல. இங்கே பாரு, உனக்கே தெரியாமல் நீ அவன் லவ் பண்ணியிருக்க, ஆனால் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி இட்ஸ் 2 years. அவன் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உனக்கு அவன் கிடைக்கவே கூடாதுடா. அப்பா, நான் அவனை லவ்வே பண்ணல. அதான் நீ அவன் லவ் பண்ணல, ஸோ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். யோ நைனா, பிள்ளைக்கு சாபம் கொடுக்குற பற்றியா? நீலாம் சிறந்த தந்தை லிஸ்ட்டில் வருவ. இங்கே பாரு ஜங்கு, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கைக்கு கிடைச்ச காதலை எவன் அழுவ விடுறானோ அவனுக்கு மறுபடியும் அந்த காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீ ஏன் அம்மா விட்டு உட்காந்துருக்க? எனக்கும் உன் அம்மாவுக்கும் வேறு, நீ இப்போ பண்ணிட்டு வந்திருக்கிறது வேறு. நாங்கள் பண்ணது உன்னை அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கா? பாதிக்காமல் நான் பண்ணோம். பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க வளருங்க, இதில் என் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு போக, ஜேகே நில்லு. என்ன இப்போது நீ போகிற தூங்க? ஆமாம், நைட் நீ போகிறல்ல, போய் பெட்டில் படுப்ப, கண்ணை மூடுவ, ஆனால் உனக்கு தூக்கம் வராது. எனக்கு ஃபுல்லாக நான் ட்ராவலில் இருந்திருக்கேனேனா எனக்கு தூக்கம் வராமலாம் இருக்காது. இப்போவே எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன். இந்த ஜூனை பற்றி என்ன நினச்சிட்ருக்க?
உனக்கு நான் அப்பன்டா, நான் சொல்கிறேன்ல, உனக்கு நீ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது, அவனை பற்றி மட்டும்தான் உன் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். குட் நைட் அப்படின்ட்டு ஜூன் போயிடா. இந்த பக்கம் ஜேகே தான், நான் ஏன் தூங்காமல் இருக்க போகிறேன், எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு அவனும் போகிறான். அப்படியே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்துக்கிறான். சேம் அதே மாதிரி பெட்டில் படுக்கிறான், கண்ணை மூடுறான், ஆனால் தூக்கம் வரல. லைக் அவனுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபிலிம் மாதிரி ஓடிட்டுருக்கு அவன் கண்ணு முன்னாடி. அங்கே நடந்த எல்லாமே லிட்டரி எல்லாம் ஒரு சீன் கூட மிஸ் ஆகலை, அத்தனை சீனும் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க தான், ஐயோ என்னாச்சு எனக்கு, கடவுளே நான் டயர்டாக தானே இருக்கேன், எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, எச்சி மானங்கட்ட மைண்டே எனத்தை யோசிச்சுட்ருக்கு, மூட்டு தூங்குற வரைய பாரு அப்படின்ட்டு அவனுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான் தூங்குறதுக்கு. பட் அவனுக்கு தூக்கமே வரல. இப்போ நைட்டு ஒரு 3 அந்த மாதிரி, இப்போ வரைக்குமே அவனுக்கு தூக்கம் வரல. ஸோ இப்போது அப்படியே எழுந்திரிச்சு டெரஸ்க்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு என்ன ஆச்சு என் மைண்டுக்கு, ஏன் தூக்கம் மாதிரியே வர மாட்டேங்குது, ஜங்கு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். அந்த 3 இருக்கும்ல, ஸோ அந்த 3 பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரீத் இன் பண்ணிகிட்ருக்கான். தூங்க சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களான்னு கண்ணுக்காத, உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதா, நீ சிரிச்சிட்டு குட் பை ஹாப்பி ஜர்னி. சீரியஸாக சொல்கிறேன், நீ இப்போ பண்ணி தப்புக்கு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக கஷ்டப்படுவேன் மச்சான், கண்டிப்பாக கஷ்டப்படுவேன். என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன், அவனை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ போயிட்டு ஹாப்பியாரு. கைக்கு கிடைச்ச காதலை எவன் நழுவ விடுறானோ அவனுக்கு மறுபடியும் அந்த காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படியே ஜேகே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ண, என்ன ஆச்சு எனக்கு, மண்டைக்குள்ள எதுக்கு இத்தனை ஓடிட்டுருக்கு, என்ன தூக்கம் வரல போல. அப்பா நீ என்ன பண்ணுறீங்க, நீ தூங்கலையா? என் பையன் தூக்கம் இல்லாமல் தவச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி தூங்குவேன்? பா நான் தூக்கம் வராமல் இங்கே வரல, உள்ள ஏசி வேலை செய்யலை, அதான் வந்தேன். சொல்லு, இன்னும் நிறைய போய் சொல்லு. பா நான் ஒன்றும் பண்ணல, இதில் என் தப்பு எதுவுமே கிடையாது. யார் சொன்னான் உன் தப்பு எதுவுமே கிடையாது? இதில் முழுக்க முழுக்க உன்னோட தப்பு மட்டும்தான். நானும் அம்மாவும் சண்டை போட்டால் அதை என்னையும் எடுத்துக்கிட்டேன். உன் லைஃப்பில் உனக்கு லவ் ஒன்று தேவை தானே, நீ என்ன குழந்தையா? பா அது எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நம்பிக்கை இல்லாத ஒன்றில் நான் எப்படி போயிட்டு விழுக முடியும்? நம்பிக்கை இல்லையா? இதை அவன்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அவன் எவ்வளோ நம்பிக்கையோடு அவன்கிட்ட வந்து பேசியிருப்பான். பா மறுபடியும் ஆரம்பிக்காத. என்ன ஜெயிக்க ஆரம்பிக்கக்கூடாது, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஐ திங்க் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போவும் ஒன்று கெட்டு போகலை, உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவ? செகண்ட் சான்ஸா? மேபி அந்த பையனை அகைன் மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் போய் சொல்லுவியா? என்ன சொல்லணும், என்ன சொல்லணுமா? ஏன் இப்போது மைண்டில் எது இருக்கோ அதை சொல்லு. பா என் மைண்டு ஃபுல்லாக எம்டியாக இருக்குப்பா. ஜேகே ஒரு தடவை உன்னை நீயே முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணாத. ஏன்னா ஒருத்தனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதையும் யூஸ் பண்ணிக்கலன்னா உன்னை விட பெரிய முட்டாள் எவனும் கிடையாதுடா. இன்னும் யோசி, அவன் உன் பின்னாடி எப்படி சுற்றினான், எவ்வளோ ட்ரூவாக உனக்கு லவ் கொடுத்தான், எல்லாத்தையும் யோசி. அதுக்கப்புறம் ஒரு அப்பனா கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜூன் போக, அங்கே ஜேகே தான் அப்படியே போகிற ஜூனே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜூன் போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். லைக் அவன் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆக வந்து பெட்டில் படுக்கிறான். பட் அவனுக்கு தூக்கமே வரல. இப்போ அப்படியே மார்னிங் ஆயிடுது. அங்கே ஒரு மாதிரி காலிங் பெல் தான், டோர் நாக் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜேகே ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 7 இருக்கும், அப்போ தான் லைட்டாக கண்ணை மூடியிருப்பான். இப்போ அப்படியே அந்த காலிங் பெல் சவுண்டு இரிட்டேட் ஆக அங்கே ஜேகே தான் கத்துறான், அப்பா அப்பா நைனா எங்கே இருக்க நீ? யாரா அவன் காலங்காத்தாலும் வந்து சாவடிக்கிறது அப்படின்ட்டு. இப்போது அங்கே நம்ம ஜேகே தான் போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அவன் ஒரு மாதிரி பாதி தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அந்த டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ண அங்கே அவ்வளோ ஒரு மாதிரி ஃபுட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜெயிக்க தான், என்னடா இது காலங்காத்தால் எவ்வளோ ஃபுட்டா,
யார் யார் ஆர்டர் பண்ணா? சார் நம்ஜூனுங்கிறவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பில் பே பண்ணிட்டாங்க சார். ஆர்டர் மட்டும் வாங்கிக்கிறீங்களா? ஓ கொடுங்க அப்படின்ட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே வாங்கி கொண்டு போயிட்டு டேபிளில் வைக்கிறான். பா அப்பா எங்கே போனார் இவர்? இவ்வளோ சாப்பாடு எதுக்கு இப்போது ஆர்டர் பண்ணி வச்சுருக்காரு? ஒரு வேளை நான் டிப்ரெஷனில் இருக்கேன் இன்னும். அந்த அளவுக்குலாம் பாசம் இருக்காது அப்படின்ட்டு அவன் அந்த ஃபுட்டை அங்கேயே வச்சுட்டு அப்படியே மேலே போகிறான். போயிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷவர் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ ஷவர் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு, ஒரு வேளை நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? ஆனால் அந்த 30 நாளில் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரல. ஜஸ்ட் இந்த 1 நைட்லையா எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. என் மண்டைக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். ஆனால் அப்போலேருந்து எனக்கு உன் மேலே எதுவுமே வந்ததில்லை. ஆனால் இந்த ஃபீல் எதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. தலை வலிக்குது, வயிற்றுக்குள்ள ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே குளிச்சிட்ருக்கான். எஸ், அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நம்ம டாங் தான். சரி அப்படியே ஜேகே ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தாங்க ஜூன் வந்து அந்த ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்பா சொல்லு ஜேகே, யாருக்கு அந்த ஃபுட்லாம்? எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எனக்குமா? நான் டயட்டில் இருக்கேன். டேய், உனக்கு யார் ஆர்டர் பண்ணது? அப்புறம் வேறு யாருக்கு? வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட்டா? நம்ம வீட்டுக்கா? அதுவும் இந்த லைப்ரரிக்கா? டேய் கலாய்ச்சேன்னு வையன், அவள் தான். சரி யார் வரா? வந்தோன்னு தெரிஞ்சுக்கோ. நான் குளிக்க போகிறேன், யாராவது வந்தால் கூப்பிட்டு உட்கார வை. போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சிக்கே சொல்ல. சரி இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. அவன் அப்படியே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு கீழே வந்து சொஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். லைக் இப்போ அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது, அந்த காலிங் பெல் டோர் சவுண்ட் தான். சரி இப்போ அங்கே ஜெயிக்க தான் அப்பா குளிச்சிட்ருக்காருல்ல, திட்டக்கூடாது அப்படின்ட்டு யாராக இருக்கும், நமக்கு தெரியாத கெஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ண உடனே டோருக்கு வெளியே இருக்க பர்சனை அப்படியே பார்க்குறான். பார்த்த உடனே அவன் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். லைக் அவன் ஐப்ளிங் கூட பண்ணல, அப்படியே அந்த பர்சனோட கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். லைக் ஒரு 10 செகண்ட் ஒரு மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் உள்ள பர்சனுக்கும் இவனுக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் அப்படியே ஐயை பிளிங்க் பண்ணி அந்த ஐ கான்டாக்ட் எப்படி பிரேக் பண்ணிட்டு, அங்கிள் இல்லையா? அப்பா குளிச்சிட்ருக்காரு. ஓகே உள்ளே வரலாமா? வாட்டையும் இதில் என்ன இருக்குது, கேட்டுட்ருக்க பெர்மிஷன்லாம், வா வந்து உட்காரு அப்படின்ட்டு சொல்ல. பீட்டர் வா. இதோ வரேன் டேங் அப்படின்ட்டு அங்கே டேங் தான் அப்படியே உள்ளே வரான். ஸோ வந்துட்டு அங்கே இருக்க டேபிளில் உட்கார அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். டேங் சொல்லு ஜேகே, எப்படி இருக்க நீ? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேனே. நல்லா இருக்கியா? அப்படியா? ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரிலையே. ஏன் அப்படி தெரியல? இங்கே பாரு, நான் எப்படி சிரிச்சிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஓ ஓ ஓகே தென் அவர் யார்? யார் இவரா? ஆமாம் அவர் தான். ஹேய் டேங், எப்போ வந்த? மாமா இப்போ தான் வந்த. குளிச்சுட்டு இருந்தேன், அதான் வர முடியல. பரவாயில்ல மாமா. என் தங்கச்சி எப்படி இருக்கா? அதான் உன் அம்மாக்காரி. அவங்களுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் அங்கே பார்க்க வரவே மாட்டீங்க, கொஞ்சம் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. என் தங்கச்சி என்ன மாதிரி தானே இருப்பா, அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி இருக்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கு என்ன மாமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பீட்டர் நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள்? ஐ எம் டோட்டல் ஃபைன். அதுவும் இப்போ என் புள்ள வேறு ஊர்லேருந்து வந்திருக்கானா, நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் டேங், நீ செக்கே பார்த்தியா? பார்த்த மாமா. ஏய் உனக்கு டேங்க ஞாபகம் இருக்காடா? இருக்குப்பா இருக்கு. சின்ன வயசுலேருந்து என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் சின்ன வயசில். இப்போது பார்த்தியல்ல என்ன சின்ன வயசில், புரியல. டேய் அது பீட்டர் யாரும் தெரியாதா உனக்கு? இல்லை தெரியாது. யார்?
ஆ நானே இன்ட்ரோ கொடுக்குறேன். பீட்டர், இது ஜங்குக், என்னோட கசின். ஆ டேம், கசினா? ஆ கசின் தானா? அப்புறம் ஜங்குக், இவர் பேர் பீட்டர், இவர் என்னோட ஃப்யூச்சர் ஃபியான்சே அப்படின்ட்டு சொல்ல அங்கே ஜேகே அப்படியே பார்க்குறான். என்ன சொன்னா? ஃப்யூச்சர் ஃபியான்சேவா? அப்புறம் எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? இல்லை ஏன் புரியல, உண்மையை சொல்கிறியா? அப்புறம் போய் சொல்கிறேனா? மாமா என்னாச்சு உங்கள் பையனுக்கு? அதானே ஜங்குக், என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை டேம், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன ஜேகே பேச போகிறா? பீட்டர் இங்கே வந்திருக்கான், அவனை விட்டுப்பட்டு நான் எப்படி உன் கூட வர்றது? இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வா அப்படின்ட்டு அப்படியே ஜேகே டேங்கோட கையை பிடிக்க அங்கே டேங் தான் வரேன் அதுக்குன்னு கையை டச் பண்ணாத அப்படின்ட்டு கையை அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான் டேவாங்க. சரி என் பின்னாடி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஜேகேவோட ரூமுக்கு. பீட்டர் எங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே டேங், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல சரி அப்படியே ஜேகே டேங்க கூட்டிக்கிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு அப்படியே அந்த டோரை சாத்த. என்னாச்சு ஜேகே, உனக்கு என்கிட்ட என்ன பேசணும்? ஏய் டேங், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல. புரியலையா? டேங், யார் அவன்? அதான் சொன்னேனே, என்னோட ஃப்யூச்சர் ஃபியான்ஸே. ஆனால் நீ என்ன தானே லவ் பண்ண? ஆமாம் லவ் பண்ண, ரொம்ப ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ண. அப்புறம் எப்படி என்ன இந்த இந்த 2 வருஷத்தில் மறந்துட்டியா? நான் மறந்துட்டேன்னு யார் சொன்னா? அப்புறம் இல்லை புரியல. நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது, பப்பி லவ். நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து உன்னை லவ் பண்ணேன். ஸோ உன்னை என்னால் மறக்க முடியாது. அதே சமயம் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணனோ அதே லவ் என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு இருக்கும்போது அவனை ஏற்றுக்காமல் எல்லாம் இருக்க முடியாதுல்ல ஜேகே. ஏய் டேம், என்ன சொல்லிகிட்ருக்க? எனக்கு சத்தியமாக புரியல. புரியலையா? பொண்ணை நான் லவ் பண்ணேன், அது என் மனசுலேருந்து எப்பவும் போகாது. ஆனால் உன்னை விட அதிகமாக என்ன ஒருத்த லவ் பண்ணுறான், புரியுதா? அப்போது அந்த காதலை நான் எட்டி உதச்சிட்டேன்னு வையேன், நீ எனக்கு கொடுத்த வலியை விட 1000 மடங்கு நான் அவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வலியை நான் அனுபவிச்சிருக்கேன், அதே வலியை அவனுக்கு நான் கொடுக்க முடியாது. டேங் டேங், நான் பண்ணதெல்லாம் தப்பு. அப்போ எனக்கு எதுவும் புரியல, ஏதோ பண்ணிட்டேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இப்போது என் மைண்டு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. நான் லவ் பண்ணும்போது உனக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிச்சு, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போவா. இப்போ 2 வருஷம் கழிச்சு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கணுமா ஜங்கு? டேம், இப்போ நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன், இது இல்லையே. கிடையாது, இது நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன் கிடையாது, இது வேற ஒருத்தனா உண்மையாக லவ் பண்ணு. அவனை அந்த அந்த பையன் உனக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா அடுத்தவங்க அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு தெரியாத உனக்கு அது புரியாது. இதுக்கப்புறம் பின்னாடி வரமாட்ட சொல்கிறேன். உன் மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னு வையன் அழிச்சிரு. நீ எனக்கு 30 days டைம் கொடுத்தல, பட் நான் உனக்கு 3 days கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா யூஆர் டூ லேட். இந்த காயப்பட்ட மனசு இதுக்கப்புறமும் காயப்படாது. அப்படின்ட்டு டேங் அப்படியே போகிறான். இப்போது அப்படியே கீழே போயிட்டு பீட்டர் வா போகலாம். டேங் என்னாச்சு? பீட்டர் வா போகலான்னு சொன்னேன். மாமா நான் இன்னொரு நாள் வரேன். ஏய் டேங், என்னாச்சு உனக்கு? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அம்மா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு அப்படியே டேங் பீட்டரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறான். எங்கள் ஜூன் தான் அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே மேலே போகிறான். மேலே போனால் ஜேகே அப்படியே உட்காந்துருக்கான் பெட்டில். ஜங்குக், டேய் என்னாச்சு உனக்கு? அப்பா நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். டேய் அப்பா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியாக வர்றீங்களா? கொஞ்சம் அது கதவை சாத்திட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல ஜூன் அப்படியே வெளியே வந்து கதவை சாத்திடுறான். ஸோ உள்ள ஜேகே தான்
அவன் அவன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான், லைக் அழறான், அவ்வளோ அழறான். நான் பண்ணது தப்பு தான்டா, தப்பு தான். எனக்கு இப்போ புரியுது, நான் உன்னை எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், நீ என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் எப்போ புரிஞ்சு என்ன பண்ணியும், நான் உன்னை படுத்துகிற கஷ்டம் உனக்குள்ளே இருக்கும்ல, அது ஆறாது. நீ என்னை மன்னிக்காத டாங், என்னை மன்னிக்காத. எனக்கு மன்னிப்பு வேண்டாம், எனக்கு வேணாண்டா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீ சிரிக்கிறியா அழுகிறானே பார்க்காம நான் பாட்டிக்கு சிரிச்சுன்னு இருந்துருக்கேன். வேணாம் வேணாம் டாங், நீ ஹாப்பியாக இரு. அழமாட்டேனா, நான் இருக்கு அழணும், அழமாட்டேன். ஹாப்பியாக இரு, நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு போதும் அப்படின்ட்டு அங்கே நம்ம அஜய்க்கு ஒரு மாதிரி அந்த நைட் அவனுக்கு அப்படி தான் முடியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்த அந்த பேச்சு கூட இப்போதைக்கு அங்கே இல்லை. லைக் அவங்க அப்பா பிள்ளைக்கு 2 பேருக்கும் நடுவில். ஸோ இப்போ இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். இப்போ அப்படியே அங்கே அவங்க வீட்டு காலிங் பெல்லாம் அப்படியே நாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜூன் தான் அப்படியே போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணேன். ஸோ ஜேகே அவன் ரூமில் இருக்கான். ஜேகே, ஜங்கு, டேய் கீழே வா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு ஜூனு. ஸோ இப்போ அப்படியே ஜேகே மேலேருந்து கீழே வரான். ஸோ மேலேருந்து பார்க்குறான். பார்த்தா 2 பர்சன் தான் அப்படியே எங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு அப்படியே கீழே வரான். என்னப்பா என்னாச்சு? உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. யார் அப்படின்ட்டு போயிட்டு பார்க்க அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜெமினா தான். ஸோ அப்படியே ஜேகே போயிட்டு, டேய் மச்சான் எப்படி இருக்க? எனக்கு என்ன மச்சான், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. யோங்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் இவன் கூட? மச்சான் நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். யோங்கி என்னோடய ஃபியான்ஸே. என்ன சொல்கிற? ஆமாம் மச்சான், யோங்கி என்னோடய ஃபியான்ஸே. இந்தா நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு கல்யாணம், வந்துடு அப்படின்ட்டு அங்கே ஜெமினா அப்படியே இன்விடேஷன் கொடுக்க. ஏய் ஜெமினா என்ன சொல்லிட்டுருக்க? இந்த 2 வருஷத்தில் இல்லை மச்சான், இந்த ஜெமினாத்தை இருந்தே உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? பரவாயில்ல மச்சான், நீ வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ தான்டா எல்லாமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ நான் மறக்க மாட்டேன் மச்சான், மறக்க மாட்டேன். முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்துடுறா. ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான் மச்சான். நீ போனதுக்கு அப்புறமும் எனக்கு யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆகணும்னு தோணலை, ஆகவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான். ஸோ முடிஞ்சா தன மாப்பிள்ளையா வா, இல்லை உனக்கு எதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா வேணாம் மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக தனியாக இருந்தேன், எனக்கு இதுக்கப்புறம் தனியாக இருக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. ஜெமினா என்ன பேசிகிட்ருக்க? உண்மையாக பேசினேன் மச்சான், உண்மையாக பேசினேன். ஆனால் நேனும் யோகியும் எப்படி? அது இல்லை மச்சான், 30 நாள் டைம் கொடுத்து ஒருத்தன் மாறாமல் இருக்கிறதுனால 2 வருஷம் ஆகியும் இங்கே யாருமே மாறாமல் இருக்க மாட்டாங்க, புரியுதா? இங்கே மாற்றம் ஒன்றே மாறாதது மச்சான், மாறி தான் ஆவாங்க. ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க மாறணும். ஒரே இதில் இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது மச்சான், சீரியஸாக லைஃப் நல்லாவே இருக்காது. ஆமாம், அப்போது நீ பார்த்தது எங்கள் 2 பேர்த்தோட ஃபைட்டு மட்டும்தான். அதுக்கப்புறமா எங்களுக்கு புரிஞ்சிச்சு இதில் ஃபைட்டு மட்டும் கிடையாது, காதலும் இருக்குன்னு. ரொம்பலாம் இல்லை மச்சான், உனக்கு தெரியுமா நாங்கள் 2 இயர்ஸ் லவ் பண்ணோம், புரியல? நீ போயிட்டல்ல, நீ போன கொஞ்ச நாள்லேயே எனக்கு புரிஞ்சிச்சு அவன் மேலே எனக்கு இருக்கிறது வெறுப்பு கிடையாது, அது லவ்னு. புரிஞ்சவொடனே நான் போய் சொல்லிட்டேன் மச்சான். அவனும் ஒத்துக்கிட்டான். ஏன்னா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும் போது ஒத்துக்கணும்ல. அது அப்படியே 2 வருஷம் லவ்வாக போயிட்டு இப்போ தான் மேரேஜுக்கு நேற்று தான் மச்சான் டேட்டு குடிச்சு நேற்று தான் இன்விடேஷன் அடித்தேன். அது ஏன் தெரியுமா அவனுக்கு? ஏன்னா நீ ஊரில் இல்லாத போது கல்யாணம் பண்ணி எனக்கு பிடிக்கல, ஊருக்கு வந்துட்டியான்னு அப்பா கிட்டே கேட்டேன். அப்பா சொன்னார், அதான் இப்போது. ஜெமினா சாரிடா, நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும். ஸோ சாரிடா. இல்லை மச்சான், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சாரி தேங்க்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீ தான்டா சொன்னா. எப்போ என்ன சாரி சொல்லிட்டுரு, எப்போ வந்தாலும் நீ என் மச்சான் தான். கலந்துக்கு வந்துடு ஜெமினா. என்ன மச்சான்? அது வந்து
நீ ஒன்றும் சொல்ல வேணாம் மச்சான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ வரையும் உடையலடா. நான் அதை பிடிச்சி தான் வச்சிருக்கேன். நீ உடையாமல் இருந்தால் சரி. நான் கிளம்புறேன் அங்கிள். அப்புறம் டேங்கை பார்த்தீங்களா என்ன? வந்தான்ப்பா. என்ன எப்போ உனக்கு கல்யாணம்? தெரியல, கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அங்கிள், பண்ணும்போது சொல்லி அனுப்புங்க, வந்துடுறேன். கண்டிப்பாக ஜெமன், உனக்கு சொல்லாமல் எப்படி? சரிண்ணப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போது ஜிமனை யோங்கியும் கிளம்ப. ஸோ இப்போ யோங்கி தான் அப்படியே நிற்கிறான். என்னாச்சு யோங்கி? ஒரு நிமிஷம் ஜெமன். ஜேகே, இப்போது என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஐ திங்க் 2 இயர்ஸுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் இப்போ அவன் லைஃப்பில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு யோங்கி போக, ஸோ ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்கான். சரிங்க ஜெமன் தான், மச்சான் பார்த்துக்கூடா, நெக்ஸ்ட் வீக் மேரேஜு வந்துரு அப்படின்ட்டு போயிடுறான். இப்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜேகே காட்டணுன்னா அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஹே ஜேகே, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போகிற? அப்பா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கிளம்பிடுறான். சுஜூன் அப்படியே பார்த்துட்டு அவனை விட்டுடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே யோங்கி, சொல்லு ஜெமன். டேய், நம்ம பண்ணுறது கரெக்டா? டேய், என்ன கரெக்டான்னு கேட்டுட்ருக்க? இல்லை, அவன் என் மச்சான், அவன் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உனக்குள்ளே இத்தனை நாள் இருந்து தானே சொன்னேன், அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்க? டேய், ஆனால் யோங்கி, அவனுக்கு நான் மட்டும்தான்டா ஃப்ரெண்டு. அவன் அப்ராட் போனால என்கிட்ட பேசாமல் தான் தானே தவிர அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்திருக்க மாட்டாங்க யோங்கி. ஜெமனா, இப்போ எங்கடா நீ அழுதுட்டுருக்க? தரல, அங்கேயே மச்சான் அழுதுட்டுருக்கான். என்னால் அப்படி சிரிக்க முடியும்? பேசிட்டான், ஆனால் வலிக்குதே. ஜெமனா, என்ன? தரல யோங்கி, எனக்கு தெரியல. இங்கே வா அப்படின்ட்டு யோங்கி அப்படி ஜெமனை ஹக் பண்ணிக்கிறான். டேய் யோங்கி, எனக்கு ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லணும்? இதே மாதிரி நமக்கு நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப? நமக்கா? இதில் நீ டேங்கோட ரோல் எடுத்துப்பியா? ஆமாம், அப்படியே வச்சுக்கோயேன். நான் ஜேகேவா? நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த 30 நாள் அது ரொம்ப அதிகம். ஒரு காதலை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஃபீல் பண்ணணும். அவனுக்கு அந்த ஃபீல் வராமல் இருந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஜேகேவோட தப்பு ஃபுல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ப்ளேமும் அவன் மேலேயும் இல்லை. புரிய வைக்க முயற்சி பண்ண டேங் தோற்று போயிட்டான். ஃபீல் பண்ண மறந்த அவனும் தோற்று போயிட்டான். இந்த ஸ்டோரியில் 2 பேருமே லூசர்ஸ் தான். 2 பேருமே நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். அவனுக்கு காதலை அவன் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு காதலை புரிய வைக்கணும்னு எப்போ ட்ரை பண்ணானோ அப்போவே அந்த காதல் யோங்கி, இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம் சொல்லு. பண்ணலாம். இப்போது வேறு ஏதாவது பண்ணலாமா? என்ன வேறு ஏதாவது பண்ணலாமாண்ணா? இல்லை, இன்னும் 1 வீக்கில் மேரேஜு. அதுக்கு உன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுறான், என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுறான். இதுக்கிடையில் உனக்கு கிளிகிழிப்பாக கேட்குதா? ஏய், அது டேக்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுங்க கடைசியில் ஒன்று சேர்ந்துருவானுங்க. இந்த ஹியூன் மீனை தான் இந்த ஃபேரி எப்போ பார்த்தாலும் அப்படியே விட்டுடுறா. இந்த ஸ்டோரியில் ஏதோ கொடுத்துருக்கா, ஏதாவது என்ஜாய் பண்ணிக்கிறேனே. யோங்கி, என் ஃப்ரெண்டு எங்கே போனானே தெரியல. இப்போ நீ என்ன பேசிகிட்ருக்க? ஏய் ஜெமனா, ஜேகே எங்கேயும் போக மாட்டான் இந்த சோலை விட்டு. அப்படியே அவன் எங்கேயாச்சும் போனானாலும் நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தரேன்டா. அதுக்கு நீ கண்டுபிடிச்சி கொடு. இப்போ எதுக்கு கிட்ட வர? ஏய், எதுக்கு வருவாங்க? யோங்கி, ஒழுங்கா போயிரு. எங்கே போகணும்? டேய், என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கானே தெரியலடா. அதை மெதுவாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன, ஏதாவது பாரில் இருக்கும்? பார்லையா?
ஆமாம், அதை பார்த்துக்கலாம் ஜிமனா. இப்போது நமக்குன்னு கிடைச்ச அந்த டயத்தை இப்படியே பேசி வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்ட்டு இப்போது ஹியோங்கி அப்படியே ஜிமனை வாளோட பின் பண்ண ஜிமன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஹியோங்கியோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். என்ன அது காட்டு போனா நீ பக்கத்துலேருந்து பார்க்க எதுக்கடா இவ்வளோ அழகாக இருக்க? ஓ, அழகாக இருக்கேனா? நீயும் ரொம்ப அழகாக இருக்கடா. ஸ்மால் டக்கு. ஸ்மால் டக்கா? அப்போல்லாம் நம்ம எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம்? ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தோம். நம்மளை மாதிரி ஃபைட்டிங் கப்பல் எழுந்திருக்க மாட்டாங்கல்ல. அந்தளவுக்கு சண்டை போட்டோம். சரி சொல்லு, இந்த சண்டை எப்போ காதலாக மாறிச்சு? நீயும் சொல்லு, உனக்கு எப்போ இந்த சண்டை காதலாக மாறிச்சு? அது அப்படியே போகிற போக்கில் நீ பண்ணுற விஷயம்லாம் க்யூட்டாக என் கணக்கு தெரிஞ்சா. க்யூட்டாவா? ஆமாம், முன்னாடி நீ பண்ணும்போது இரிட்டேட்டாக இருக்கும். இல்லை, அது முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்யூட்டாக தெரிஞ்சிச்சா, அப்போ தான் என் மரமண்டைக்கு தெரிஞ்சு இது பேர் லவ்னு. ஓ, இப்போ நீ சொல்லு. அது எப்போ பார்த்தாலும் எனக்கு உன் மேலே கோவமாக வரும். உன்னை அடித்து உன் வாயெல்லாம் உடச்சிடலான்னு கூட தோணும். அது அப்படியே போக போக ஏதோ நீ எனக்காகவே பிறந்தவன்னு தோணுச்சு. எது எப்படி தோணுச்சு அதான் எனக்கும் தெரியல. சம்டைம்ஸ் நீ பார்க்க ஒரு மாதிரி ரக்கடா ஒரு மாதிரி அப்படி இருப்ப. ஆனால் சம்டைம்ஸ் என் கண்ணுக்கு நீ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு அழகான பூனைக்குட்டி மாதிரி தான் தெரிஞ்ச. ஓ, அதனால தான் சார் என்னை கட்டுப்பொண்ணுன்னு கூப்பிட்ருக்கீங்க. ஆமாம், ஆனால் ஒன்று சொல்லுவா. என்ன? அந்த காட்டு பூனை விட நீ ரொம்ப அழகாக இருக்க யோங்கி. அது செய்கிற. ஆமாம், சரி. இப்படியே இந்த உதவி இதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்துச்சுன்னு வையன், பிடிச்சி கடிச்சிடுவேன். இப்போது விட்டேன்னா கிஸோட முடிஞ்சிடும். அப்படியா அப்படின்ட்டு இப்போது ஹியோங்கி தான் அப்படியே ஜெமினாவோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜெமன் தான் அப்படியே ஹியோங்கியோட ஷோல்டரில் கை போட்டுக்க, இங்கே நம்ம ஹியோங்கி ஜெமனோட ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவன் ஆக்சுவலாக மொபைலை அவன் பாக்கெட்டில் வச்சுருப்பான். ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக அவன் அப்படியே டக்குன்னு லிப்ஸ் எடுத்துக்கிறான். என்னடா ஆச்சு? கால் வருது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். கால் வருது தலை அப்படின்ட்டு பிடிச்சி தலை விட்டுட்டு இப்போ ஜிமன் தான் அப்படியே அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ, ஜிமனா எங்க இருக்கா? மச்சான் ஜங்குக்கியா, என்னாச்சு உனக்கு? ஜேகேயா, என்னாச்சு? தாரில் யோங்கி ஸ்பீக்கரில் போடு. ஜிமனா, என்னடா நினச்சிட்ருக்கீங்க? ஆளுக்கு இல்லை, என் தப்பு என்ன மச்சான் இருக்கிய? நான் தப்பு பண்ணேன்டா, ஆனால் நான் பண்ணல மச்சான், நான் பண்ணல. நாயே, இப்போ எங்கே இருக்க நீ? எங்கே இருக்கேன்னு தெரியுமா? நிம்மதியை தேடி ஒரு இடத்துக்கு வந்த மச்சான். நிம்மதி கிடச்சிச்சா? இல்லை, 2 பாட்டில் கிடச்சிச்சா, அதை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் மச்சான். டேய் ஜேகே, இப்போ நீ எங்கே இருக்க? மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒன்று மறைகளை மச்சான். நீ எப்படா என்னை பார்த்து அப்படி பேசுன? டேய், நான் அப்படி சொல்லலை மச்சான். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியும்டா, உனக்கு வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நான் தான் ஃப்ரெண்டுன்னு. இல்லைண்ணா, உனக்கு தெரியாது. நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்திட்ட மச்சான். என் ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்திட்ட எனக்கு. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சு? இவனுக்கு இந்த பழக்கம்லாம் எப்போ வந்துச்சு? ஜெமினா, அவன் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளு. மச்சான், எங்கடா இருக்க நீ? நான் பாரில் இருக்கேன் மச்சான். என்னை சுற்றி கப்பல் டான்ஸ் ஆடுறாங்க மச்சான், என் கண்ணு முன்னாடியே. அந்த டேங்க என்னடா என்ன அழுக வச்சுட்டு போயிட்டோம். ஆனால் இவனுங்க எவ்வளோ தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி கப்பல் டான்ஸ் ஆடுவானுங்க. டி ஷார்க்கடியே போய் சண்டை போட்டது வாங்கி கட்டிக்காத மச்சான். இரு, நான் வரேன். எந்த பாரில் இருக்க? எனக்கு தெரியுமா? இந்த பாரோட பேரு கூட டேபாரு மச்சான். என்னது டேபாரா? ஆமாம் மச்சான்,
எனக்கு கண்ணில் பார்க்குற இடம் பூரா டேங்க தெரியுது மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், எனக்கு பக்கத்தில் கூட ஒரு பையன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அது கூட எனக்கு டேங் மாதிரியே தெரியுது மச்சான். மச்சான் நான் பைத்தியம் ஆகிட்டுனா என்ன? அது டேங்கு உன் பக்கத்தில் இருக்கானா? யோங்கி டேங் எங்க தெரிலையே, பீட்டருக்கு ஃபோனை போடுறா அப்படின்ட்டு சொல்ல. சரி போங்க, யோங்கி பீட்டருக்கு கால் பண்ணுறான். சொல்லு யோங்கி. ஏய் பீட்டர், டேங் எங்க? அவனை வீட்டில் விட்டு நான் வந்துட்டேனே. ஐயோ அப்படின்ட்டு இப்போ யோங்கி அப்படியே அவங்க அம்மாவை கால் பண்ண. உன்னை பார்க்க வரேன்ட்டு தாப்பா வந்தான். அது என்ன பார்க்கவா? டேய் ஜிமுனா, டேங்கும் வீட்டில் இல்லைடா. ஐயோ போச்சா? இப்போ 2 பேரும் ஒரே பாரில் இருக்கானுங்களா? தெரியலையே அப்படின்ட்டு இப்போ இவங்க பார்க்க. ஆனால் மச்சான் சும்மா சொல்லக்கூடாதுடா, டேங் பார்க்க அழகாக இருக்கான் மச்சான். டேய் இப்போ மச்சான், ஐயோ இப்போ அது டேங் தானே சொன்னா என்ன பண்ணுவான் இவன்? ஏன்னா மச்சான் இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ டேபாரா, இந்த டேபாரா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையா? இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? இல்லை இல்லை இல்லை, அது டேபார் இல்லை மச்சான், ஏ பாரு. ஏ பாரா? இல்லை இல்லை, பி. பியா? இல்லை இல்லை, சி. டேய் லூசு பையலு, என்ன பார்னு சொல்லி சொல்லலாம். மச்சான் மச்சான் இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ சீரியஸாக சொல்கிறேன் மச்சான், இந்த பார் பேர் வந்து ஜெமின் பார். சரி சரி, நீ கோவப்பட்டல, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ போய் சொல்ல மாட்டேன். சாக்க பாரு மச்சான். ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழுகிருப்பாரு. மச்சான் மச்சான் உன் பக்கத்தில் அந்த ஃபோனை கூட என் பக்கத்தில் டாங் இருக்கான் மச்சான். நான் இருக்கிறேன். ஐயோ எங்கேயா கூட அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ அங்கே நம்ம ஜெயிக்க தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன உனக்கு என் ஃப்ரெண்டு பேசுகிறான், கேன் யூ ப்ளீஸ் டாக் டு ஹிம்? இந்த இங்கிலீஷ் மாதிரி ஒன்றும் குறைச்ச மாதிரி இல்லை. ஓகே கொடுங்க, நான் தெளிவாக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் டேங் தான் இருக்கான். ஸோ அப்படியே காலை வாங்கிட்டு ஹலோ, இந்த பக்கம் டேங்கு, அந்த பக்கம் யார்? ஒபாமாவா? மிஸ்டர் ஒபாமா, உங்ககிட்ட எனக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கோரிக்கை இருக்குது. எப்பா நீ அந்த கோரிக்கையை அப்புறம் வச்சுக்கோ, அந்த பார் பேர் மட்டும் நான் சொல்லடா, செல்லம்ல தங்கம்ல அதை மட்டும் சொல்ல. பார் பேரா? நான் தெளிவாக ஸ்டெடியாக இருக்கேன். ஆமாம், உன் பக்கத்தில் ஜங்குக்கு இருக்கான்னு தெரியுது, தெரியாமல் இருக்கிறப்பவே தெரியுது நீ எவ்வளோ ஸ்டெடியாக இருக்கேன்னு. அதான் உனக்கே தெரியுது, அப்புறம் என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரிஞ்சா என்ன தெரிஞ்சு? இந்த பாரு பேர் கொக்கி பாரு. அது கொக்கி பாரா? அவனுக்கு அது டே பாரு, உனக்கு அது கொக்கி பாரா? இப்போ நடுவில் நான் உட்காந்துட்டு ஐயோ. ஏய் டே, நான் யோங்கி பேசுகிறேன். மச்சான் யோங்கி, உனக்கு தெரியுமா நான் கஷ்டப்படுத்திட்டேன், என் ஜங்குக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன் மச்சான். ஐயோ இதை தாண்டா 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போவுமா? ஆமாம் மச்சான், இன்னைக்கு நான் ஜங்கு கிட்ட அப்படி பேசும்போது அவன் மூஞ்சி நீ பார்த்துக்கணுமே, நானே அவன் மனசை உடச்சிட்டேன் மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார் மனசை உடச்சிங்க? நான் என் குக்கி மனசை உடச்சிட்டேன், நான் என் மனசை உடச்சிட்டேன் தெரியுமா? அப்படியா? என்ன பண்ணீங்க? அவன் காதலை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேனே, என் காதலை புரிய வச்சு அவனை கஷ்டப்படுத்திட்டேனே. டேய் இந்த 2 பைத்தியமும் சேர்ந்து ஏதோ பண்ண போகுதுடா யுங்கி. இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருந்தோம், அவள் தான். இப்போ எப்படி போகிறது? இரு, அந்த பிஜிஎம் அதை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ட்டு இப்போ இந்த பார்க்கும் யூங்கினா அந்த டிஜே மியூசிக் இருக்கும்ல, அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஜிமுனா, இந்த பார் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், பாப்பலாம். இரு, மியூசிக்கை வச்சு நீ இந்த பார் எப்படி கண்டுபிடிச்ச? பாருக்குலாம் நீ போவியா என்ன? குடிப்பியா நீ ஃபஸ்ட்டு?
அது எப்போம்லாம் கிடையாது. இது எப்போ வாட்ச் போகணுமேனு சொல்லி சர்ச் பண்ணி வச்சுருந்தா இப்போ நம்ம போகலன்னா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ போய் அவங்க ஆப்போசிட் இருந்தால் இப்போ பேசிக்கலாமே. இருக்குது உனக்கு இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போது ஜிம்னாவும் யூங்கியும் அப்படியே கிளம்புறாங்க அந்த பாருக்கு. சரி இப்போ அப்படியே ஃபைனலாக அந்த பாருக்கு போயிட்டு நின்னா அங்கே அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே டிஜே ஒரு பக்கம் ப்ளே ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்துட்டு டான்ஸ் வந்து ஆடிட்டுருக்காங்க. பட் மொத்த கூட்டமும் ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகி ஒரு மாதிரி கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. என்னது இது, ஃபோக்கஸ் ஆக வேண்டிய இடம் மிஸ்ஸிங்காக இருக்குது, மிஸ்ஸிங்காக இருக்க வேண்டிய இடம் ஃபோக்கஸாக இருக்கே, இன்னும் மாற்றாக இருக்கும். யூங்கி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த கூட்டத்தெலாம் விலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஜிமினாவும் யூங்கியும் போய் பார்த்தா ஆக்சுவலாக அங்கே சோஃபா இருக்கும்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு 2 பர்சன்ஸ், அதாவது நம்ம டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தர் கண்ணத்தில் ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா, நான் இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, டே நீயும் என்னை மன்னிச்சிடுறா, நானும் இப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணிடலாம். என்ன முடிவு சொல்லு, பண்ணிடுவோம். நம்ம 2 பேரும் ஒன்றாயிடலாமா? ஆயிடலாமே. இப்போ இங்கே ஆயிடலாமா? இங்கே இப்போவே இப்போ எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, இப்போ வேண்டாம். ஆமாம்ல, நான் என்ன படமாக ஓடிட்டுருக்கு, கிளம்பு. நீ கிளம்பு, நீ கிளம்பு, நீயும் நீ எல்லாம் கிளம்பு. நான் டார்லிங் கிட்ட பேசிட்டுருக்கேன்ல, ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பேசிகிட்ருக்கோம், உங்களுக்கு இங்கே என்னடா லுக்கு, போய்ங்கடா அப்படின்ட்டு ரக்கலை பண்ணிகிட்ருக்காங்க அங்கே டெக்குக்கு 2 பேரும். அடோ போவீங்களா, நாங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சுன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ணுற பாரு பரம்பரை கொடிகார மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்களே. யூங்கி தயவு செஞ்சு அவனை போய் தூக்கிட்டு வரியா அப்படின்ட்டு சொல்லலை. ஸோ இந்த பக்கம் ஜிமினா தான் அப்படியே ஜெக்கி கிட்டே போகிறான், இந்த பக்கம் நம்ம யூங்கி அப்படியே நம்ம டாங் கிட்டே போயிட்டு 2 பேரும் அப்படியே தூக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, டாங் வந்து ஜெக்கி கையை பிடிச்சிக்கிறான், அவன் வந்துட்டு இவன் கையை பிடிச்சிக்கிறான். ஐயோ டார்லிங், என்னை பிரிய போயிடுங்க. ஆமாம் குக்கி, நான் ஒன்றை விட மாட்டேன், இனி வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். ஆமாம், யார் ராணி, எந்த அந்நிய சக்தி எங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரிக்க முடியாதுடா. வேறா என்ன கடவுளே, நான் தாண்டா ஜங்குக்கு. நீ ஜங்குக்கா? நான் தான் ஜங்குக்கு. நீ எப்படி ஜங்குக்கா? நான் தான் ஜங்குக்கு. அடே நீ தாண்டா ஜங்குக்கு, நான் ஜிமினு. நீ ஜிம்முன்னா நான் யாரு? நீ ஜங்குக்குடா. நான் தான் ஜங்குக்கு. அப்போ நீ யாரு? நான் ஜிமினா, நீ ஜங்குக்கு. கிடையாது, தப்பு. என்னடா தப்பு? நான் ஜங்குக்கா இருந்தா நீ எப்படி ஜிம்முனா இருக்க முடியும்? நீ ஜிம்முனா இருந்தா நான் எப்படி ஜங்குக்கா இருக்க முடியும்? டேய் என்ன சோரிக்காதடா, எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வேறு இருக்குடா. மச்சம் உனக்கு கல்யாணமா? ஆல் பெஸ்ட்டு மச்சம். ஆனால் சின்ன வயசில் உனக்கு யூங்கி பிடிக்காது தானே, அவனை பற்றி என்கிட்ட என்னென்னலாம் சொல்லுவேன். ஐயோ இதுக்கப்புறம் இவனை விட்டோம் நம்ம கல்யாணத்துக்கே ஆப்போசிடுவான் போல இருக்கே. மச்சான் உன் வாயை முடிக்க தயவு ஜெயிக்கூடவா அப்படின்ட்டு இப்போ ஜிமினா அப்படியே ஜெயிக்கோட வாயில் கையை வைக்க, நான் சொல்ல வேண்டாம், உண்மையை உரைக்க சொல்ல வேண்டாம். அது எப்படி யூங்கி மூஞ்சி பார்க்கவே அவனுக்கு பிடிக்கல, அவனை பார்த்தா அடிக்கணும்னு தோணுது. ஃப்யூச்சரில் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ, யூங்கி அவன் சொல்கிறலாம் ஒன்று காதில் வாங்கிக்காத, அவன் போதையில் வளரிட்டு இருக்கான். என்ன ஜிம்னா அதெல்லாம்? அதான் சொல்கிறேனே, அப்படி போதையில் வளரிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்படியே போகாமா, நீ அந்த பிள்ளைய அப்படியே தூக்கினவா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிம்முன்னு தான் ஒரு மாதிரி திட்டுமொழி முழிச்சிட்டு அப்படியே ஜெக்கியை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி நிறைய பக்கம் நம்ம யூங்கியும் அவங்க கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே 2 பேரையும் சொஃபாவில் தான் தப்புன்னு போடுறானுங்க. இப்போ அப்படியே நம்ம ஜெக்கி தான், என்ன இது ஃப்ளைட்டு ஒரு வழியாக லேண்ட் ஆயிடுச்சா? யோங்கி நான் கீழே போட்டேன், படக்கூடாத இடத்துல பட்டுட்டா என் ஜேகிக்கு நீ யார பதில் சொல்லுவ? இதில் மட்டும் தெளிவாக இருங்கடா அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க அங்கே ஜூன் தான் அப்படியே வரான். யோங்கி ஜிமன் என்னாச்சு? அங்கிள் அது வந்து கொஞ்சம் மட்டையாட்டானுங்க. என்னது மட்டையாட்டானுங்களா? ஜங்கு ஜேகே நைலா இங்கே வா. என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னடா இப்படி பாட வருது? கொஞ்சமாக குடிச்சிட்டேன் நைனா.
உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்ன உண்மை? அன்னைக்கு நான் சொன்னேன் குட்டி பப்பிலவ மிஸ் பண்ணிட்டேன்னு, நீ கூட என்ன இப்படி அடிச்சிய. ஆமாம், அது வேற யாரும் இல்லை நைனா, இதோ இங்கே இருக்கானே உன் தங்கச்சி மாவன், என் அத்தை பையன் இந்த டேங்குதான்ப்பா. ஹேய் ஜேகே, என்ன சொல்கிறா? டேங்க. ஆமாப்பா, அவனை நான் கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா. டேங் 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 எந்திரி. மாமா, நீங்கள் என்ன என் வீட்டில் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, நான் ரோட்டில் தானே இருந்தேன். நடு ரோட்டுக்கு வந்துட்டிங்களா? எதுக்கு மாமா? டேய் டேங், நீயும் அவளை குடிச்சிருக்க. நீ குடிச்சு நான் பார்த்ததே இல்லையடா. அது ஒன்றும் இல்லை மாமா, என் ஜங்கு கூட மனசு நான் ஒடிச்சிட்டேன். அவனை நான் கஷ்டப்படுத்திட்டேன், வார்த்தையால் அவனை கஷ்டப்படுத்திட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு காதல் வரலனா அவன் வந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லும்போது நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன் மாமா. டேய் ஜமன், யோங்கி, நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. இல்லை, நீங்கள் பார்த்தீங்களாப்பா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. 1 வீக்கில் கல்யாணம் இல்லை, போங்க. அதுக்கான வேலையை பார்த்துட்டு படுத்துவங்க. ஓகேப்பா. ஏய், 2 பேரும் படுத்து தனித்தனியாக தூங்கடா. அது ஓகேப்பா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமினாவும் யூங்கியும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூன் தான் அப்படியே ஜேகேயை கூட்டிகிட்டு போகிறான். டேடி, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் தேங்க கஷ்டப்படுத்திட்டேன் டேடி. எனக்கு புரியல, ஆனால் புரிஞ்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ல. நான் பாடி போயிட்டேன் அப்ராடுக்கு, ஆனால் அவன் டெய்லியும் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பான்ல. உனக்கு தெரியுமா, அவன் என்கிட்ட வந்து பேசினது, அவன் பார்த்தது, சிரித்தது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. ஆனால் அவன் இப்போ கூட்டிகிட்டு வந்த பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் கண்ணில் காதல் இல்லையே. மயிர் இல்லை, அந்த காதலை அப்போவே நோட் பண்ணியிருந்தா இந்த மயிர் இங்கே வந்து நின்றுருக்குமா? அது அப்போது எனக்கு புரியல, இப்போ புரியுது. புரிஞ்ச என்ன பிரயோஜனம், வந்து தொலை அப்படின்ட்டு இப்போ ஜூன் அப்படியே கொண்டு போயிட்டு செக்கையை படுக்க வச்சுட்டு அவனை வந்துட்டு ஷர்ட்டு ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டுட்டு அந்த டவல் வச்சு தொடச்சி விட்டு அப்படியே படுக்க வச்சிடறான். அப்பா, என்ன நீயும் அம்மாவும் என் அப்பா பிரிஞ்சிங்க? தேக்கே சமத்துவங்க. அப்பா, நீயும் அம்மாவும் ஒன்றா இருங்களா? அதுதானே நல்லா இருக்கும். உனக்கு தெரியுமா, உன்னை விட அம்மா அங்கே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஜூன் 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 தான். நான் கூட சொன்னேன், ஜூன் போனால் என்ன, அதுக்கப்புறம் ஜூலை வரும்ல, அதை பார்த்துக்கோன்னு. மார்ச் வந்தால் கூட எனக்கு வேணாம், எனக்கு என் ஜூன் தான் வேணும்னு சொல்லிடுச்சுன்னா என் அம்மா. டேய், அப்போது என்னையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு 3 நேரமாக சரி பண்ணிகிட்ருக்க? நோ 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 நோ. உனக்கு தெரியுமா, நான் இங்கே வந்ததே உன்னையும் அம்மாவையும் சேர்த்து வைக்குதான். தனித்தனியாக இருந்து கஷ்டப்படுறதுல என்ன காதல் இருக்குது? 2 பேரும் சேர்ந்து வாழுங்களேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, தூங்கு அப்படின்ட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு அப்படியே போகிறான். பார்த்தா டேங்க சோஃபாவில் இருக்கான். ஸோ டேங்கையும் அப்படியே தூக்கிட்டு வந்து இன்னொரு ரூமில் அப்படியே இது பண்ணி தொடச்சி விட்டுட்டு படுக்க போட்டு ரூமை சாத்திட்டு ஜூன் கீழே வந்துடுறாரு. ஸோ கீழே வந்துட்டு அவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்க அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. லைக் அவரோட அந்த பாஸ்ட் லைஃப் எல்லாமே அவருக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவர் ஜின்னை பார்த்தது, லைக் அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சீன் பை சீனாக அவர் மண்டைக்குள்ளே ஓட அவருக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. ஜென், கஷ்டப்படுறியா நான் இல்லாம? நீ நான் மட்டும் இங்கே ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்டா. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உன்னை நான் என்கிட்ட கெடுத்துப்பேன். அது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது, நீ ஏன் நினச்சாலும் அப்படின்ட்டு அங்கே ஜூன் அப்படியே நினச்சிட்டு போயிட்டு படுத்துடுறான். இப்போ அப்படியே மார்னிங் ஆக இங்கே நம்ம ஜூன் அப்படியே எந்திரிச்சு அங்கே கூட இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கா. இன்னும் நம்ம பசங்க 2 பேரும் எந்திரிக்கல. இப்போ அப்படியே ஒரு மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் தான் கேட்குது. லைக் இப்போ அப்படின்னு நம்ம ஜூன் பார்க்குறான். பார்த்தா அவனோட மொபைல் அவன்கிட்ட தான் இருக்குது. யாரோட மொபைல் இது அப்படின்ட்டு அப்படியே சோஃபாவில் பார்த்தா, ஆக்சுவலாக சோஃபாவில் தான் அந்த சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே போகிறான். ஜேகேயோட மொபைலை யார் அவனை கூப்பிட்டுட்ருக்குது அப்படின்ட்டு அந்த மொபைலை அப்படியே எடுக்க போகிறான். அது அப்படியே கட் ஆயிடுது. ஸோ ஆக்சுவலாக அது பேக் சைடில் திருப்பி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே வச்சுட்டு அப்படியே போகலான்னு பார்க்கும்போது அகெயின் ரிங் ஆகுது.
அப்படின்னு ரிங் ஆகவும் நம்ம ஜூன் அப்படியே அந்த மொபைலை எடுத்து அப்படியே பார்த்தா அதில் மாதாஜி அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ இது ஜூன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கை ஷிவர் ஆகுது, கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. இப்போது அப்படியே அதை அட்டன் பண்ணலான்னு போகும்போது அந்த மொபைல் மறுபடியும் அப்படியே அந்த ரிங் கட் ஆயிடுது. ஸோ இப்போ ஜூன் அப்படியே அந்த மொபைலை அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு 10 minutes ஆகுது, அந்த ஃபோனை மட்டுமே பார்த்துட்டே இருக்கான். இப்போது அகெயின் அந்த மொபைல் ரிங் ஆக இப்போது டக்குன்னு அப்படியே அட்டன் பண்ணிடுறான். ஸோ அந்த பக்கத்தில் இருந்துதான், ஹேய் ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? அறிவு இருக்கா உனக்கு? அங்கே போனதுக்கப்புறம் இந்த அம்மாவை சுத்தமாக மறந்துட்டியா நீ? டேய் இருக்கியா? எப்போ பார்த்தாலும் இப்படியே அமைதியாகவே இருக்காத. அங்கே இருக்கும்போது மட்டும் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு தடவை கூட தோணல. ஆனால் இங்கே இருக்கும்போது மட்டும் உனக்கு அப்பாவை பார்க்கணும்னு போயிடுற. அப்போ நான் உனக்கு தேவையில்லையா? உன் அப்பா மாதிரியே தான் நானும் உனக்குமா? எத்தனை கால் பண்ணுறேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. ஜங்குக் பேசு. ஜேகே இருக்கியா? ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அவன் வந்தோடனே கூப்பிட சொல்லுங்க. அவன் வந்தோடனே கூப்பிட சொல்கிறான். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் இருக்கேன், அப்படியே போயிட்டுருக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லை இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஆர்டர் பண்ணியா சாப்பிட்றீங்க? ஆமாம், அதான் எனக்கு குக் பண்ண தெரியாது. ஓகே, ரொம்ப வெளியவே ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜென், சொல்லுங்கள். குக்கர் விசில் வந்துட்டுருக்கு, நான் கால் கட் பண்ணுறேன். அப்புறம் ஜங்குக்கு வந்தானே கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கே ஜின் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜூன் தான் அது அப்படியே மொபைலை பார்க்குறான். அந்த கால் கட்டான மொபைலே பார்த்துட்டு அவர் மாதிரி சிரிக்கிறான். இப்போ கூட சாருக்கு நான் எப்படி இருக்கேன்னு கவலை, ஆனால் காட்டிக்க மாட்டீங்க. ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்குறேன் ஜென், பார்க்குறேன் அப்படின்ட்டு இங்கே ஜூன் இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஜின்னு தான். அவன் அப்படியே கிச்சனுக்கு ஓடி போகிறான். போயிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு அந்த கட்டான மொபைல் அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட செஸ்ட்டில் அப்படியே சாய்ச்சிக்கிறான். ஜூன், உன் வயசு 2 வருஷம் ஆச்சு, நீ எப்படி இருக்க? நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அங்கே ஜின்ன ஒரு மாதிரி அவன் அந்த மொபைலே பார்த்துட்டு ஒரு மாதிரி அதை அணைச்சிட்டு அழலை, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே அங்கே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டணும்னா அங்கே நம்ம ஜூன் தான் அப்படி மொபைலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஐயே அங்கிள், என்ன உங்கள் பையன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் பையனுக்கு மேலே இருப்பீங்க போல இருக்கு. டேய் ஜிமுனா, அப்புறம் காலங்கத்தில் ஃபோனை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கீங்க, ஃபோனில் ஏறி உங்கள் ஆள. டேய் இல்லை ஜின்னான்னு கேட்டேன். அவங்கள பார்த்தா அவங்கள்ட்ட பேசினது அவங்க மூஞ்சி அப்படியே பூர்றி படியும். இப்போ என்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புன்னகை? அது அப்போ அவர் தான். ஆமாம், அவன் தான் பேசினான். ஏன்னா பேசினாலே அவன்கிட்ட? இல்லை ஜிமுனா, அவன் ஜங்குக்கு கால் பண்ணான். ஓ, அப்போ நான் எடுத்தேன். என்ன பேசினாரு? என்ன பேசினான்? சும்மா அப்படியே பேசினான். அவர் இங்கே இருக்கும்போது எனக்கு விதவிதமாக சாப்பாடாக செஞ்சு கொடுப்பாரு. நான் எவ்வளோ அழகாக சாப்பிடுவேன். ஜின்னம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போ கூட ஜிமுனா, நீ அவர் சாப்பாடு தான் மிஸ் பண்ணிகிட்ருக்க. யூங்கி, உனக்கு தெரியாது அவரோட கைப்பக்குவம் எப்படி இருக்குது தெரியுமா? தெரியுது, நீ பல்ல காட்டுறதுலே தெரியுது. நான் எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட உன் பல்ல இவ்வளோ தெரிஞ்சது இல்லைடா. அது சாப்பாடுக்கு முன்னாடி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்லாம் ஒரு மேட்ரா? சரி அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க அங்கே நம்ம ஜூன் தான். என்ன எவ்வளோ ஏர்லியா? நேற்று பண்ணானுங்களே ஒரு கூத்து, என்னாச்சு 2 பேரும் தெரில. அவன் ஜேகே அவன் ரூமில் இருப்பான், அவங்க வந்து கெஸ்ட் ரூமில் இருக்கான். 2 பேரையும் படுக்க போடுறேன்னு இன்னும் எழுந்திரிச்சு வரல. அப்படியா? இரு நான் போயிட்டு என் மச்சானை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன், நானும் வரேன் அப்படின்ட்டு. இப்போது நம்ம யூன்மென் 2 பேரும் தான் செக்கோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்த்தா அங்கே ஜங்குக்கு இல்லை. என்னது இது? டேய் மச்சான், ஐயோ போத எங்கோ போயிட்டு மாட்டே ஆகிட்டான் போல இருக்கியா? டே மச்சான், பாத்ரூமில் வலிக்கி வந்துட்டானா? அடே மச்சான், ஜங்குக்கே உயிரோடு இருக்கியா? மச்சான் உயிரோடு இருந்தா உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறா. ஜூங்கி, என் மச்சானை காணும்.
அமைதியாக இருறா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. பட் நமக்கு ஜேகே அங்கே இல்லை. இப்போ அப்படியே வெளியே வர, அங்கிள் இங்கே இல்லை உங்கள் பையன். இல்லையா? அங்கே தான் அவனை படுக்க வச்சேன். டேங் எங்கே இருக்கான்? அவன் கெஸ்ட் ரூமில் இருந்தானே அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ அப்படியே கெஸ்ட் ரூம் தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா கெஸ்ட் ரூமில் டேங்க காணும். ஐயோ மச்சான், என்ன என் மச்சானே காணே, டேங்கையும் காணும். அட யோங்கே. ஏய் டேங், டேங் இருக்கியா? டேங் ரெஸ்ட் ரூமில் இருக்கியா என்ன? போச்சு, 2 நாய் எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு போல இருக்கு. எங்கே போயிருப்பானுங்க? கெஸ்ட் ரூம்லேயும் இல்லை, ஜேகே ரூம்லேயும் இல்லை. இந்த வீட்டில் வேறு எதாவது ரூம் இருக்கா அப்படின்ட்டு இப்போ அப்படியே வெளியே வந்துட்டு, அங்கிள் அங்கிள் என்ன இந்த மனுஷனையும் காணும். அங்கிள் இருக்கீங்களா? தகப்பா அப்பா. ஐயோ என்னடா இந்த வீட்டுக்குள்ள மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. ஐயோ யோங்கி, ஒரு வேளை இது பேய் வீடாக இருக்குமோ? டேய் ஜிமனா வாயை மூடிட்டுறா. ஏய் யோங்கி, ஜிமன் இங்கே வாங்கல அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஸோ இப்போ அப்படியே நம்ம யூன்மின் தான் எங்கே கூப்பிட்றாரு இவர் அப்படின்ட்டு பார்த்தா ஆக்சுவலாக அது மேலே டெரஸ் இருக்கும்ல, அந்த பக்கம் மேலே இருந்து கேட்குது சவுண்டு. என்னாச்சு டெரஸுக்கு? ஐயோ பிள்ளைங்களை காணாத துக்கத்தில் இவர் என்ன தற்கொலை இருக்கலாம் பண்ணிக்க போயிட்டாரா? ஐயோ அப்பா அப்பா, நான் இருக்கேன் உங்களுக்கு, ஒரு பிள்ளையா நான் இருப்பேன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்ட்டு இப்போ ஜிமனாவும் யூங்கியும் அப்படியே போகிறாங்க மேலே. ஸோ போனால் ஆக்சுவலாக டெரஸில் மொட்டை மாடியில் 2 பேரும் படுத்துருக்கானுங்க. லைக் ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் போத்திக்கிட்டு சூரியன் வந்து சுல்லுன்னு அடிச்சிட்டு இருக்காரு. அது எதுவுமே தெரியல அது 2க்கும். இப்போ அப்படியே நம்ம ஜூன் ஒரு மாதிரி கையை கட்டி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே இங்கே 2 பேர் வந்துட்டு என்னாச்சு என்னது இது மொட்டை மாடியில் 2 பேர். அப்படியே மச்சான் மச்சான் ஜங்குக்கே மச்சான் மச்சான் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே இந்த பெட்ஷீட்டை மெதுவாக அவன் ஃபேஸ் வந்து எடுக்க மறுபடியும் முடிக்குது. மறுபடியும் மச்சான் அப்படின்னு மறுபடியும் முடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம யோங்கி தான் அடிச்சு தள்ளு அப்படின்ட்டு இப்போது அந்த பெட்ஷீட்டை அப்படியே வேகமாக எடுக்க போகிறான். யோங்கி, இந்த மாதிரி அவசரப்பட்டு வேலை பார்க்க எனக்கும் தெரியும், ஆனால் அவனுங்க என்ன கோலத்தில் இருக்கானுங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற? அது ஒரு வேலை இருக்குமா தெரியலையே. எதாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்ல அப்படிங்கிற. ஆமாம், நம்ம எழுப்பி மட்டும் பார்க்கலாமே, பெட்ஷீட்டை எடுக்க வேண்டாமே. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே எழுப்புறானுங்க. பட் எந்திரிக்கல. சரி இப்போ இப்படியே நம்ம டாங்டா அப்படியே லைட்டாக எந்திரிக்க. என்னது இது நைட்டு ஃபுல்லாக ஒரே ஸ்வெட்டிங் இப்போ தாண்டா ஃப்ரீயாக இருக்கு. என்னது இது மூஞ்சி மேலே ஏதோ பட்டுட்ருக்கு. அதுக்கு பேர் தான் சூரிய வெளிச்சம்னு சொல்லுவாங்க. சூரிய வெளிச்சமா? நடு ராத்திரியில் நடு ரூமுக்குள்ளே சூரியன் எங்கேருந்து வந்துச்சு? ஓ இது நடு ராத்திரி, அதுவும் இல்லாமல் உன்னோட ரூம்குள்ள நீ படுத்துருக்க. நீ யாரு? ஆஹா ரைட்ரா. யோங்கி நீயா? கண்ணை முழிச்சு பாருங்க சார். அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக அவங்களால கண்ணே முழிக்க முடியல. அவன் மாதிரி ஒரு மாதிரி இப்படி முழிச்சிட்டு இருக்கான். லைக் இப்போ அவனோட பெட்ஷீட்டை அப்படியே மேலேருந்து எடுக்கிறான். லைக் அந்த தலையில் பொத்திருப்பான்ல. ஸோ அப்படியே மெதுவாக எடுக்க ஆக்சுவலாக அவனோட பாடியில் ட்ரெஸ்ஸு இல்லை, அந்த மேலே ஷர்ட் இல்லை. ஐயோ அப்போ நீ எதாவது மூடிக்கினே பேச அப்படின்ட்டு சொல்ல. இப்போ எனக்கு வெக்கையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அந்த பெட்ஷீட்டை அப்படியே எடுத்துகிட்டு வர அங்கே இவனுங்க 2 பேரும் கண்ணெல்லாம் மூடிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி குட்டி ஐஸில் பார்த்துட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஸோ பார்த்தா மேலே மட்டும்தான் ஷர்ட் இல்லை, கீழே 2 பேரும் ஷர்ட்ஸ் தான் போட்டிருக்கானுங்க. அப்போடா இப்போதாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு. காலையில் எதுவும் கருமாந்திர காட்சியை பார்த்துருவேன்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுச்சு ஒரு நிமிஷம். அமைதியாக இரு ஜமுனா. யோங்கி எனக்கு ஒரு காஃபி தரியா? ஆமாடா, நான் உன் அம்மா இல்லை, இரு போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் எங்கள் அம்மா எங்க? எனக்கு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குது? டயர்டாக இருக்கா? டே மச்சான், டயர்டாக இருக்கா உனக்கு? ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சா? நைனா என்னடா இவனுங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா முடியட்டும், கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதுக்குன்னு டே வாயை மூட்டு வாடா, அவனுங்களே எந்திரிச்சு வருவானுங்க அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ நம்ம யூன்மின் தான். ஆமாம் அவனுங்களே செஞ்சுப்பாங்க. யோங்கி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இப்போ யூன்மின் 2 பேரும் ஜூனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க. சங்க நம்ம டாங் தான் அப்படியே அவன் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறான். பார்த்தா கண்ணு செம்மையாக கூசுது. யாரா நடு வீட்டுக்குள்ளே சூரியனை கொண்டு நட்டு வச்சது அப்படின்ட்டு கண்ணை முழிச்சிட்டு என்னது இது
நம்ம மேலே இருக்கு இப்படி இருக்கு, யாரா காலை தூக்கி ஏன் மேலே போட்டிருக்குது அப்படின்ட்டு இப்போ அந்த காலை அப்படியே தள்ளி கீழே விட மறுபடியும் அந்த கால் வந்து அவன் மேலே பட்டுக்குது. அப்படின்ட்டு அகைன் தள்ளி விடுறான், அகைன் வந்து மேலே விழுகுது. டேய் யார் சங்குக்கா காலை இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஐயோ என்ன என் மேலே சட்டையே காணும். இவன் எப்படி இங்கே வந்தா? மொட்டை மாடி சூரியன் ஐயோ அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்படியே எந்திரிச்சுக்க. ஸோ அங்கே ஜேகே தான். அப்பா ஒரு காஃபி அப்பா அப்படின்ட்டு கத்த. அப்பா 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 இதோ எடுத்துகிட்டு வரேன் ஜங்கு. ஐயோ இப்போ இப்போ என்ன பண்ணுவேன்? நேற்று நைட்டு வாரலான்னு இருந்தா எங்கே எப்படி வந்தா? ஒரு வேளை என்ன ஆச்சு அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்படியே ஒன்று ஒன்றா ரீகால் பண்ண. லைக் வந்துட்டு இவன் என்னென்னலாம் செக்கிட்ட உளறி இருப்பானோ அது அத்தனையும் அவனுக்கு வருது. ஐயோ எத்தனையும் நான் உளறி இருக்கேனா? போச்சு போச்சு, என் மான போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அவனை பற்றி என்ன நினைப்பான்? பா இதோ எடுத்துட்டு வர்றேன்ப்பா. இங்கே பாரு டேங், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டேங் தான் எழுந்திரிச்சு குடுன்னு ஓடிடுறான். பா எவ்வளோ நேரம் உண்ட காஃபி, எனக்கு இது சூடாக இருக்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு பார்க்க சூரியன் தான் நல்லா சுல்லுன்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜெயிக்க தான். நான் எப்போ டெரஸ் வந்து படுத்தேன்? நான் எப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தேன்? ஒரு மாதிரி ஸ்வெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டின்னு மேலே வந்து படுத்தேன். ஆனால் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? ஆமாம் தலைவலிக்குது, நேற்று ஓர அடிச்சிட்டமோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு முழிக்காத ஐஸோடு அப்படியே சூரியன் ஒரு மாதிரி கூசுன ஐஸோடு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது டக்குன்னு அவனோட கண்ணு அப்படியே பெருசாகுது. லைக் ஃபுல்லாக அப்படியே முழிக்கிறான். ஐயோ நேற்று பாரில் அப்படின்ட்டு இப்போது ஜேகேடி அவன்கிட்ட என்னெல்லாம் பேசினானோ என்னெல்லாம் வளர்னானோ அது அத்தனை இவனுக்கு வருது. அட கடவுளே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஐயோ இப்போ எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு சொல்லி முடிஞ்சே. ஆமாம் நான் இருக்க பாருக்கு எப்படி அவன் வந்தான்? ஒருவேளை ஐயோ ஜக்குக்கு இப்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியல, எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு இப்போ ஜேகே வேகமாக கீழே ஓடி வர்றான். ஓடி வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே தான் வர்றான். வந்தான் அங்கே நம்ம டாங் தான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு டைனிங் டேபிளில். ஐயோ எனக்கு காலையிலேயே வந்துட்டானா என்ன? அப்பா காஃபி கேட்டேனே கொடுக்கவே இல்லை. வா வா தரேன் வா அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ அப்படியே நம்ம ஜெய்கேன் கீழே இறங்கி வரான். வந்துட்டு அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் உட்காடுறான், டேங்க் ஆப்போசிட்டில். இப்போ ரெண்டு பேரோட ஃபேஸை பார்த்துக்கவே இல்லை. குனிச்சதில் நிமிராமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நாமா நல்லா பிள்ளைங்களா இருக்கீங்க, குனிச்சதில் நிமிராத பசங்கன்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ யோங்கி? அப்படி தான் போல ஜிமனா. மிஸ்டர் ஜங்கு சொல்லு மச்சான், என்னது இது குனிச்சதில் நிமிராமல் ஒரு பசங்க கூட பேசாமல் சாப்பிட்டுட்டு இருக்க? அது இல்லை, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. மகனே இதை விட அதிகமாக நான் உனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன்டா. அப்பா நீ தானே சொல்லியிருக்க, அதான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். டேங் உனக்கு? எனக்கு என் அம்மா சொல்லியிருக்காங்க குனிஞ்சத்தில் நிமிராமல் சாப்பிடணும், சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பாட்டை கீழே சிந்தக்கூடாது, அதனால தான் குனிஞ்சு பெருமையாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஓ ஓகே ஓகே பொறுமை, இன்னும் பொறுமையாக ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிடு. ஓகே யோங்கி. ஆமாம் நீ சாப்பிட்ல? நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே எல்லாரும் சொஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஜிமன் தான். அவரா சாப்பிட்டு முடிச்சாச்சு, 4 வார்த்தை பேசலாமே, எதுக்கு ரெண்டு பேரும் வாயில் பிளாஸ்டிக் போட்ட மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்கோ? அப்பா எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். மச்சான் எங்கே போகிற? இல்லை பட் ஆமாம் இப்போ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான். உன் அம்மா ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்காங்க, திங்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீ வாங்கி கொண்டு வந்து போய் இப்போ உங்கள் அம்மாவை கொடுக்க போகிறல்ல, அதில் ஊருக்கு போகையில் எடுத்துகிட்டு போகலாமேன்னு. அதுக்கு டைம் இருக்குது மச்சான், டைம் இருக்குது. அங்கிள் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா கால் பண்ணிட்டு இருந்தாங்க வர சொல்லி. உங்கள் அம்மா கிட்ட நான் நைட்டே பேசிட்டேன், நீ இன்றைக்கி ஃபுல்லாக வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அப்போது வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். உன் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கேன். ஐயோ! ஏய் 2 பேரும் இப்போது ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அது வந்து மாமா. இங்கே பாருட்டே, நான் சொன்னா நீ கேட்பே மாட்டியா? கேட்பேன் பாரு அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ அவங்க அப்படியே ஜேகே பார்க்குறான். சரி ஜேகே தான் அவனுக்கு பார்க்க முடியல அவங்க. ஏய் ஜாங்கோ சொல்கிறேன்ல அவனை பாரு. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம். டேய் பாருடா அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ அப்படியே நம்ம ஜேகே நிமிர்ந்து டேங்கோட ஐஸை பார்க்குறான். ஸோ இப்போது 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமன் தான் அந்த 2 பேருக்கு இடையில போகிற ஐ கான்டாக்ட் இருக்கும்ல, கையை வச்சு ஆட்டிக்கின்னு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நோ ரியாக்ஷன். அப்படியே பார்த்துட்டு இருக்க. பிளான் சக்ஸஸே, நம்ம அப்படியே கிளம்புவோமா? கிளம்பலாமே. அங்கிள் வாங்க, போகிற வரல உங்களுக்கு சோன் பப்பி வாங்கி தரேன் அப்படின்ட்டு இப்போது ஜிமன் ஜூன் யூங்கி 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்க வெளியே. இப்போது அங்கே இருக்கிறது நம்ம டேக்குக் மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஓகேடா, ஆக்சுவலாக நான் 2 ஷார்ட்டாக இதை நினைக்கவே கிடையாது. நான் இதுக்கப்புறமா பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ செகண்ட் ஷார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சரியா? இதுக்கப்புறம் வந்து டேக்குக்கு வந்து எப்படி சேர்றானுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள லவ் வந்து லைக் ஒரு ஸ்பெஷல் பார்ட், அந்த மாதிரி செகண்ட் ஷார்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய் ஆமீஸ். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே பாய் சார் ஆமிதா.